ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த காலையில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මේ උදෑසන ඔබ එකින් එක්කෙනාට සුබ පතනවා. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான காரியம். අද දවසේ ඔබ ඉදිරියේ උන්වහන්සේගේ වචනේ බෙදා ගැනීමත් මට ඉතා මහත් ප්‍රීතියක්. இந்த அழைப்பை கொடுத்து உங்கள் போதகருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். මේ කැඳේම දුන්නෝ ඔබගේ පාස්ටර්ට මගේ මුළු හදවතෙන් මම ස්තුති කරනවා. எத்தனை பேர் இந்த காலையில கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தமா இருக்கிறீர்கள்? කී දෙනෙක් මේ උදෑසන උන්වහන්සේගේ වචනේට සූදානම් ඉන්නවද? ஆமென். ආමේන්. சரி, கொலோசியர் 1 அதிகாரம் 9 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். අපි කොලොසි පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ 9 වෙනි පදයට. கொலோசியர் 1:9. කොලොසි 1:9. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். එබැවින් අපිත් ඒ ඇසූදා පටන් නුබලා උදෙසා නොකඩවාම යාඥා කරමින් නුබලා සියලු ආකාර ප්‍රඥාවද ආත්මික නුවණද ලබන ලෙස උන්වහන්සේගේ කැමැත්ත දැනගැනීමෙන් පූර්ණ වී සියලු යහපත් ක්‍රියාවලින් පළදරමින්ද දෙවියන් වහන්සේගේ දැනගැන්මෙහි වර්ධනය වෙමින්ද ප්‍රීතිය ඇතුව සියලු ආකාර ස්ථීරකමටත් ඉවසිලිවන්තකමටත් උන්වහන්සේගේ තේජසේ පරාක්‍රමයේ හැටියට සියලු ආකාර බලයෙන් ශක්තිමත් වෙමින්ද. இந்த வசனத்துல 9 முதல் 14 வசனங்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொலேசு சபை மக்களுக்காக சில காரியங்களுக்காக ஜெபிக்கிறார். මේ 1:9 සිට 14 දක්වා බලනවා නම් කොලොසි සභාව උදෙසා යම් කාරණාවක් උදෙසා පෞල්තුමා යාඥා කරනවා. ஏறக்குறைய 4-5 காரியங்களுக்காக ஜெபிக்கிறார். කරුණු කාරණාවන් 4-5 උදෙසා යාඥා ஆனா කරනවා. 9 வசனத்துல குறிப்பாக ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறார். මුත් පැහැදිලිව 9 වෙනි පදේ එක කාරණාවක් උදෙසා පැහැදිලිව යාඥා කරනවා. அது என்னன்னு சொன்னா அந்த விசுவாசிகள் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார். ඔව් යාඥා කරන ඒ හැදහිලිවන්තයන් දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත තුල පිරෙන පිණිස යාඥා කරනවා. உங்களுக்காக எனக்காக பவுலுடைய ஜெபத்தை கொஞ்சம் பாருங்க. බලන්න ඔබ උදෙසා මහ උදෙසා පෞල්තුමාගේ යාඥාව. தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். දෙවියන් වහන්සේව දැනගන්නව දැන ගැනීමෙන් අපි වර්ධනය වෙන්න ඕනේ. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? අපි දැස් පියාගෙන යාඥා කරමු. இதைதான் கர்த்தர் நமக்காக விரும்புகிறார். මේ දේ තමයි උන්වහන්සේ අප තුලින් බලාපොරොත්තු වෙන්නේ. இந்த காலையில கர்த்தர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவினாலே என்னை நிரப்பும். ආමේන්. ඔබ කියන්න ස්වාමිනී මේ උදෑසන ඔබව දැනගන්නව දැන ගැනීමෙන් මාව පුරවන්නයි කියන්නේ. இன்றைக்கு கேட்கிற இந்த வார்த்தைகள் வீணாய் போக கூடாது. ස්වාමිනේ අද මෙතන අසන වචන ඒවා නිෂ්ඵල වෙන්න හොඳ නැහැ. என் மனக்கண்களை திறந்தருளும். මගේ සිත නැමැති දැස විවෘත කරන්න. நீர் யார் என்பதை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். මම කවුද කියලා දැනගන්නට මට උදව් කරන්න. ஓ ஹalleluya. Thank you Lord. Hallelujah. நன்றி ஆண்டவரே. ஸ்துதி சுவாமி. ஓ ஹalleluya. இது உங்கள் நேரம். நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ඔබ ඉල්ලන්න මේක ඔබගේ වෙලාව. රිකානාරම්. Hallelujah. Thank you Jesus. ස්තුති ස්වාමී. பிதாவே உமக்கு நன்றி சொல்கிறோம். ඥානෙනි ඔබට ස්තුති කරනවා. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராய் நீர் அனுப்பி தருவீராக. ඔබගේ වචනේ අප වෙතට යවන්න. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நீர் சொல்லி ඔබ இருக்கிறீர். කිව්වා මිනිස්සයා ජීවත් වන්නේ කෑමෙන් පමණක් නෙවෙයි ඔබගේ කටින් පිට වෙන වචනෙන් ජීවත් වෙනවා කිව්වා. எங்களை பிழைக்க வைக்கும் வார்த்தைகளை இன்று காலை எங்களுக்கு நேராய் அனுப்புவீராக. ආමේන්. ස්වාමිනේ අපි ජීවත් වෙන්න ඕන වචනය මේ උදෑසන අප වෙතට යවන්න. மழை போல பனியை போல நம்முடைய வார்த்தை இறங்கட்டுங்க தாவே. පින්නක් මෙන් වර්ෂාව මෙන් ඔබගේ වචනේ නිදහස් කරන්න. மன கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. අපගේ සිත නැමැති දැස් ජේසුස්ගේ නාමයෙන් විවෘත වේවා. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவை உண்டு. ස්වාමිනේ හැම කෙනාටම එක එක අවශ්‍යතාවයන් තිබෙනවා. ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை உண்டு ஆண்டவரே. හැම කෙනෙකුට එක එක ප්‍රශ්න තිබෙනවා. ஆனா எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நீர் ஒருவரே தீர்வாக இருக்கிறீர். ආමේන්. සියලු ප්‍රශ්නට විසඳුම ඔබයි ස්වාමිනේ. எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் உம்முடைய வார்த்தை தான் ஆண்டவரே தீர்வு. අපගේ හැම ප්‍රශ්න පිළිතුර ඔබගේ ஆகவே වචනය. உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு அனுப்பும். ඒ නිසා වචනය යවන්න. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு அனுப்பும் ஆண்டவரே. වචනය යවන්න.
உம்முடைய வார்த்தையை கேட்கும் போது நாங்கள் உயிர் பெறுவோமே. අපි ඔබගේ වචනය ආන මොහොතේ අපි ප්‍රාණවත් වෙනවා. உம்முடைய வார்த்தையை அனுப்பித்தார் இந்த காலையில. වචනේ මේ උදෑසන යවන්න. ஒவ்வொருவரோடு கூட பேசுங்க ஆண்டவரே. හැම කෙනා සමග කතා அவங்க කරන්න. எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் சரி, ඔවුන් කුමන වාතාවරණයේ ඇවිල්ලා සිටියා. உம்முடைய வார்த்தை அவளுக்குள்ள ஜீவனை கொண்டு வரட்டும். yes ඔබගේ වචනේ ජීවනය ඇති කරේවා. உம்முடைய வார்த்தை நம்பிக்கையை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. ඔබගේ වචනේ බලාපොරොත්තු ඇති உம்முடைய කරන්න. வார்த்தை விசுவாசத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. ඔබගේ වචනේ අපට ඇදහිල්ල වැඩි කරන්න ඕනේ. பெரிய காரியங்களை செய்வீராக. මා දේවල් කරන්න. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஊழியம் செய்தருளும். එකින් එක්කිනාට ඔබ මෙහෙ කරන්න. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஊழியம் செய்ய අප ஆண்டவரே. එකින් එක්කිනාට මෙහෙ කරන්න. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ජේසුස්ගේ නාමයෙන් යාඥා කරන්න. ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். இந்த வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்று நாம் பார்த்தோம். අපි බැලුවා මේ වචන තුල පෞල්තුමා වැදගත් කාරණාවක් උදෙසා කියනවා. பவுல் முக்கியமாக நாம் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். පෞල්තුමා විශේෂ කොට කියනවා අපි දෙවියන් වහන්සේව දැනගන්නව දේව කැමැත්ත තුල අපි වැඩි වෙන්න ඕනේ කියලා කියනවා. தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு என்றால் என்ன? දෙවියන් වහන්සේව දැනගන්නව දැනගැනීම කුමක්ද? அதை இப்படியும் சொல்லலாம். ඒක මේ ලෙස කියන්න පුළුවන්. தேவனை அறிகிற அறிவு. දෙවියන් වහන්සේව දැනගන්නව தேவனை அறிந்து கொள்ளும் போது அவருடைய சித்தம் இன்னது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். අපි දෙවියන් වහන්සේව දැනගන්න මොහොතේ උන්වහන්සේ කැමැත්ත කුමක්ද කිය අපි දැනගන්නවා. ஆகவே பவுலுடைய விருப்பம் என்னன்னு சொன்னா விசுவாசிகள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். පෞල්තුමාගේ කැමැත්ත ඇදහිලිවන්තයන් දේව කැමැත්ත දැනගන්න ඕනේ. அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவாக இருக்க வேண்டும்? ඒ දැනගැනීම කොයි ලෙසද තිබෙන්න ඕනේ? அந்த கிரேக்க வார்த்தை கவனிச்சிங்கன்னு சொன்னா பவுல் பயன்படுத்துகிற அந்த வார்த்தை எதை குறிக்குதுன்னா පෞල්තුමා කියන්න ওই වචනේ ග්‍රීක භාෂාව මොකද්ද අර්ථවත් කරන්නේ? full complete and precise knowledge. முழுமையான பூரணமான துல்லியமான அறிவு என்று வருகிறது. සම්පූර්ණ වූ ඉතා සම්පූර්ණ වූ ඒ වගේම ඉතා සිවුල් පැහැදිලි වූ කාරණාවක් ලෙස කියනවා. அந்த வார்த்தையை கவனிங்க. ඒ වචනේ බලන්න. என்ன சொன்ன? முழுமையான பூரணமான சம்பூர்ண துல்லியமான அறிவு. ඉතා සිවුල් වූ දැනගැනීමක්. ஏன் அது முக்கியம்? ඇයි මේක අපිට වැදගත් වෙන්නේ? இந்த உலகத்துல மக்களுடைய ஆட்டிடியூட் என்னன்னா எல்லாமே அரையும் குறையுமா தெரிந்து வைத்திருப்பது. මේ ලෝකේ ඉන්න මිනිස්යන්ගේ පුරුද්ද මොකද්ද? හැම දෙයක් තුල කාලක් භාගයක් තමයි දැනගෙන ඉන්නේ. சில பேர்கிட்ட பேசுனீங்கன்னா සමහර அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. සමහර එකම කතා කරොත් ඔක්කොම දන්න වගේ කතා කරනවා. ஆனா அந்த பேச்சுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு. ඒ වචනේ දැනගන්න පුළුවන් එයාට මොකුත් දන්නේ නැහැ. அல்லது ஏதாவது அரையும் குறையுமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. මොකක් හරි කාලක් භාගයක් දැනගෙන ඉන්නවා. பவுலுடைய விருப்பம் என்ன? தேவனுடைய விருப்பம் என்ன? தேவனை நாம் அரையும் குறையுமாய் தெரிந்து வைத்திருக்க கூடாது. පෞල්තුමාගේ දෙවියන් වහන්සේ කැමත්ත නම් අපි දෙවියන් වහන්සේ නිකන් භාගයට දැනගෙන ඉන්න හොඳ නැහැ. அவரை நாம் முழுமையை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். උන්වහන්සේ අපි සම්පූර්ණ උන්වහන්සේ අපි දැනගන්න ඕනේ. முழுமையாய் மட்டுமல்ல, ரொம்ப ப்ரிசைஸா, ரொம்ப தெள்ளந்தெளிவாய் அவரை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். ඒ සම්පූර්ණද අපිට ඉතා පැහැදිලිව සිවුල් ලෙස මෙයා කවුද කියලා දැනගන්න ඕනේ. திருமண வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்களேன். අපි විවාහ ජීවිතය ගන්න. திருமண வாழ்க்கையில இந்த அறிவு, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். මේ විවාහ ජීවිතය තුළ මේ තේරුම් ගැනීම ඉතා අවශ්‍යයි. ஒருவரை ஒருவர் சரிவர அறிந்து கொள்ளாதனால தான் நிறைய திருமணங்கள்ல பிரச்சனையே. දෙදෙනාව හරියට තේරුම් ගන්න නැති නිසා තමයි අද ගොඩාක් පවුල් වල ප්‍රශ්න. லவ் பண்ணும் போது அவங்களுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் அறிந்து கொள்ளணுன்ற அந்த எண்ணமே வருது இல்ல பாருங்க. ඔවුන් ආදරය කරන මොහොතේදී මේම එකින් එක්කෙනා මෙච්චර දැනගන්න ඕනේ කියලා උමනාවක් නැහැ. அப்படியே ஜாலியா ஊரை சுத்துறது, මේම එක රවුමක් යනවා, பீச்ல உட்காந்து அப்படியே பேசிட்டு இருக்கிறது, බීච් එකේ වාඩිලා කතා කරනවා, ரெஸ்டாரண்ட் போறது, රෙස්ටෝරන්ට් එකට යනවා, இதெல்லாம் பண்ணுவாங்க. මේ ඔක්කොම කරනවා. ஆனா ஒருத்தர் ஒருத்தர் பேசி புரிந்து கொள்ள மாட்டார்கள். එකින් එක්කෙනාව කතා කරලා ඔවුන් ගැන ඉතා පැහැදිලි තේරුමක් ගන්න. ஆகவேதான் கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ඒ නිසා විවාහ වෙන මොහොතේදී ඉතා ප්‍රීතියක්. கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்ல அவ்வளவுதான். ටික දවස් යනකොට එච්චර තමයි. அப்புறம் தான் அவனை பத்தி அந்த ஃபுல் பிக்சர் கிடைக்குது. ඊට පස්සෙ තමයි ඒගොල්ලන් ගැන සම්පූර්ණ විස්තරයක් අපිට அதுதான் ලැබෙන්නේ. பெண்ணை பற்றி அந்த ஃபுல் பிக்சர் கிடைக்குது பாருங்க. ඒ ප්‍රශ්නයක් එනකොට තමයි ඒගොල්ලන්ගේ සම්පූර්ණ පින්තූර ලැබෙන්නේ. அப்பதான் யோசிக்கிறோம், ஐயோ தப்பு பண்ணிட்டேனோ. එතකොට තමයි හිතන්නේ අයියෝ මම වැරද්දක් இப்போ කරා. ஒண்ணும் பண்ண முடியாது. දැන් මොකුත් කරන්න බෑ. ආමේන්. ஆகவே முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் பாருங்க. ඒ නිසා ඔබ ඉස්සලාම
තේරුම් ගන්න ඕනේ. நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு காரணமே இதுதான். நோ அண்டர்ஸ்டாண்டிங். ஒருத்தர் புரிந்து கொள்வதே கிடையாது. ගොඩක් පවුල තිබුණ ප්‍රශ්නේ මේක තමයි එකින් එක්කෙනාව අරියාකාරව තේරුම් ගන්න. ஆனா அது ஒரு 10 வருடம் 15 வருடம் 20 வருடம் திருமணமாகி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தம்பதிகளை கொஞ்சம் பாருங்க. නමුත් බලන්න විවාහය වෙලා අවුරුදු 10ක් 15ක් ගත වෙනකොට ඒ පවුල බලන්න ඔබ. நீங்க வைஃப் கிட்ட பேசுனீங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்ட பேச வேண்டிய அவசியம் இருக்காது. ඔබ සමහරට භාර්යාව සමග කතා කරා නම් ස්වාමි පුරුෂයා සමග කතා කරන්න අවශ්‍යයක් වෙන්නේ නැහැ. ஹஸ்பண்ட் கிட்ட பேசினா வைஃப் கிட்ட பேச வேண்டிய அவசியம் இருக்காது. ස්වාමි පුරුෂයා සමග කතා කරා නම් භාර්යාව සමග කතා කරන්න උවමනා වෙන්නේ නැහැ. ஏன்னா ஒருவர் அந்த அளவுக்கு நன்றாய் புரிந்து ඒ கொண்டிருக்கிறதுனால ඇයි කිව්වොත් ඒ එකින් එක්කෙනාව ඉතා උදාහකාරයෙන් උන් තේරුම් ගන්න තිබෙන්නේ. அவங்க மைண்ட் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. இவங்க ඔවුන්ගේ සිතුවිලි මනස මෙයා ඒක නියෝජනය කරනවා. வைஃப் உடைய மைண்ட் ஹஸ்பண்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணுவார், ஹஸ்பண்ட் மைண்ட் வைஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. වයිෆ්ගේ මනස ඒ වගේ ස්වාමි පුරුෂයාගේ මනස මෙයා නියෝජනය කරනවා. ஏன்னா அத்தனை வருடங்கள் ஒன்றாய் வாழ்ந்ததுனால நன்றாய் ஒருவர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவங்களுக்குள்ள இணக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கு. அவர் என்ன சொல்லுவார், ஒரு சூழ்நிலையில என்ன சொல்லுவார், என்ன செய்வார் என்பது ரொம்ப நல்லா மனைவிக்கு தெரியும். ඕ භාර්යාවට ඉතා සමීපව මේ උදාහකාර ජීවත් වුණ නිසා එවැනි වාතාවරණයකදී තමාගේ ස්වාමියා මොකද්ද කියන්නේ, මොකද්ද පිළිතුර කියලා ඒක දැනගත නිසා මෙයා කියන දේ හරි පිළිතුරක් වෙනවා. இப்படிப்பட்ட ஒரு அறிவுதான் நம்முடைய ஆண்டவரை குறித்து நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ස්වාමින් වහන්සේ බලාපොරොත්තු වෙන අපේ දෙවියන් වහන්සේ ගැනත් මේ ආකාර දැන ගැනීමක් අපිට ඕනේ කියලා පෞල්තුමා කියනවා. நேரங்களில் கணவனை மனைவியை பிள்ளைகளை அப்பா அம்மாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா நாம் ஆராதிக்கிற இயேசுவை நாம் புரிந்து கொள்ளாமல் போய் விடுகிறோம். සමහර විට මගේ ස්වාමීන් මව පියා දරුවන්ව ඉතා උදාකාර අපි තේරුම් ගන්න ඉන්න නමුත් අපේ දෙවියන් වහන්සේ අපි අරියාකාරව තේරුම් ගන්න නැතුව ඉන්නවා. தேவனை அறிகிற அறிவிலே நாம் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். ආමේන්. දෙවියන් වහන්සේව දැනගන්නව දැන ගැනීම තුළ අපි දිනපතා අපි වැඩි වෙන්න ඕනේ. நேற்றை விட இன்னைக்கு அவரை அறிகிற அறிவிலே நான் வளர்ந்திருக்கிறேனா? ඊට වඩා අද මම උන්වහන්සේව දැනගන්නව දැන ගැනීම තුළ වර්ධනය වෙලා ඉන්නවද? தேவனுடைய குணத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியுதா? நேற்றை விட இன்னைக்கு தெரியுதா? ඊට වඩා දෙවියන් වහන්සේ ගතිපැව් ගුණාංග මට හොඳ අද දන්නවද? தேவன் என்ன செய்வார், දෙවියන් වහන්සේ මොකක්ද කරන්නේ? தேவன் என்ன செய்ய மாட்டார், දෙවියන් වහන්සේ මොකක්ද කරන්නේ නැත්තේ? இதையெல்லாம் நேற்றை விட இன்னைக்கு நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறேனா? ඒ දේවල් ඊට වඩා මම අද හොඳට දැනගෙන ඉන්නවද? இததான் ஒவ்வொரு நாளும் நம்ம கவனிக்கணும். මේක තමයි අපි දිනපතා ஏன் බලන්න ඕනේ දේ. ஒவ்வொரு நாளும் ஏன் வேதத்தை வாசிக்கிறோம்? ඇයි අපි දිනපතා බයිබලයේ කියවන්නේ? அவரை அறிந்து கொள்வதற்காக. උන්වහන්සේව දැනගන්න අපි නිසා. ஆமென். ආමේන්. வேற எதுக்கும் கிடையாது. වෙන කිසි දෙයක් උදෙසා නෙමෙයි. சின்ன வயசுல இருக்கும்போது அம்மா பைபிள் வசனங்களை மெமரைஸ் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை ஒப்பிக்கலன்னு சாப்பாடு போட மாட்டாங்க. මට පොඩි කාලේ ඉන්නකොට කඩපාඩම් පද මම ඉරිදා කිව්වේ නැත්නම් මට කැම දෙන්නේ නැහැ. ஆக ஒரு வழி இல்லாம சாப்பாட்டுக்காக வேண்டி பைபிளை ඒ නිසා කරන්න දෙයක් නැහැ. ඒ නිසා කෑම උදෙසා කඩපාඩම් පද මම ඉරිදාට කියනවා. என்னுடைய அப்பா ஒரு பிரீச்சர், මගේ තාත්තා දේශකේ. அம்மாவும் ஊழியத்துல இருந்தாங்க. අම්මා සේවයේ හිටියා. ஆகவே சண்டே ஆனா எனக்கு வந்து ஒரு ட்ரிபுலேஷன் டே தான் அது. ඒ නිසා මට ඉරිදා આવොත් හරි නිකන් ඉතා කලබලක දවසක්. சங்கீதத்துல இருந்து ஏதாவது 2-3 வசனமாவது மனப்பாடம் பண்ணி சொல்லணும். අඩු වශයෙන් ගීතාවලියේ පද දෙක තුන මම කටපාඩම් කරන්න ඕනේ. ரொம்ப கஷ்டம். හරි අමාරුයි. பல நேரத்துல ஆண்டவர் கிருபையிலான தான் சாப்பாடே கிடைச்சது. සමහර දවස්වල උන්වහන්සේ කරුණාව නිසා තමයි මට කෑම හම්බුනේ. பாருங்க, බලන්න. எது எதுக்கோ பைபிள் படிக்கிறோம். අපි නොයෙක් දේවල් උස්ස බයිබලයේ කියනවා. ஆனா கர்த்தர் எதுக்காக விரும்புறான்னு சொன்னா அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். බලන්න ස්වාමින් වහන්සේ කැමති මොකද මම උන්වහන්සේව දැනගන්නව දැන ගැනීම තුළ මම වර්ධින වෙන පිණිස. ஆமென். ආමේන්. சரி, கர்த்தரை அறிந்து கொள்ளும் போது நம்மால என்ன செய்ய முடிகிறது? බලන්න ස්වාමින් වහන්සේව දැනගන්න මොහොතේ අපිට මොකද්ද කරන්න පුළුවන්? தானியேல் 11ஆம் அதிகாரம் 31 32 அதை எடுத்துக்கொள்ளும். தானியேல் 11ஆம் அதிகாரம் දානියෙල් 11 වෙනි පරිච්ඡේද පෙරලා 11 31 32 வாசிங்க பார்க்கலாம். எடுத்துங்க. දානියෙල් 11 32 Daniel 11 31 32 தமிழ் பைபிள் இருக்கா? ඔහු විසින් නැගිටුවන සේනා පැමිණ බලකොටුව වන ශුද්ධාස්ථානය කෙළහා දවස්පතා පූජාව පහකුට පාලු කරන පිළිකුල පිහිටවනවා ඇත. Yeah, 31 and 32. 32 ගිවිසුමට දෝහිකාරව සිටින්නන් ඔහු ඉච්ඡාවලින් ඇදගන්නේය. නුමුත් තමුන්ගේ දෙවියන් වහන්සේ හඳුනන්නෝ වන සෙනග බලවත් වී සමර්ථකම් කරන්නෝය.
32 வாசிச்சாங்களா? 31 32. ஓகே, இந்த ரெண்டு வசனங்கள் எதை பற்றி பேசுகிறது? මේ පද දෙක කොයි කාරණා ගැනද කතා කරන්නේ? அதாவது ஒரு ராஜா வருவான், රජතුමෙක්ගේ தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புவான், දෙවියන් වහන්සේගේ සෙනගට විරුද්ධව නැගිටි தேவாலயத்தை அருவருப்பான ஒன்றதாய் மாற்றுவான், දෙවියන් වහන්සේගේ ගුරුවේ පිළිකුල් ලෙසට වෙනස් කරනවා. அந்நிய தெய்வங்கள் அந்நிய தேவதைகளுடைய உருவங்களை சிற்பங்களை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்துல வைப்பான், අන්නේ දෙවිවරුන්ගේ රූපගෙන දේව මාලිගාව තබයි பாழாக்க அருவருப்பை அங்கே கொண்டு வருவான். පිළිකුල් දේ එතනට ගෙනි இதெல்லாம் நடக்கும் என்று தானியேல் தீர்க்கதரிசனமாய் உரைக்கிறான். දානියෙල් මේ දේවල් සිදුවන කළ තමා අනාවැකි කියනවා. அவனோடு கூட சில ஆட்கள் சேர்ந்து கொள்கிறார்களாம். ඔව් සමග තවත් සෙනග එකතු වෙනවා. அவர்களை தானியேல் என்ன சொல்றான்? உடன்படிக்கைக்கு துரோகிகள் என்று சொல்லுகிறான். දානියෙල් කියනවා ගිවසුම නුඹලා ද්‍රෝගීන් කියනවා. இவர்கள் அவனை சேர்ந்து கொள்கிறார்கள். මොවුන්ම එකතු වෙනවා. ஆனா அடுத்தது முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றான் பாருங்க. ඊට දෙවෙනි කාරණා වැදගත් දෙයක් කියනවා. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். දෙවියන් වහන්සේව අඳුන ගන්නව සෙනග උන් බලවත් වෙලා ඒ අනුව කාරණාවන් කරනවා. தானியேல் இந்த சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறிற்று. දානියෙල් කිව්වෝ ඒ අනාවැකිය එලෙස සිදු වුණා. ஏறக்குறைய 200 வருடங்கள் கழித்து ஒரு ராஜா தோன்றினான். අවුරුදු 200ක් ගත වෙලා රජතුමෙක් නැගිට්ටා. அவன் யூதர்களுக்கு எதிரான எல்லா பக்தி முறைமைகளையும் மாற்றி போட்டான். ඕ යුදවරුන්ට තිබුණා සියලු භක්තිවන්ත දේවල් ඕ වෙනස් කළා. யூதருடைய மத சடங்குகளை எல்லாம் நிறுத்தி போட்டான். යුදවරුන්ගේ ආගමික දේවල් නතර කළා. பலிகளை நிறுத்தி போட்டான். පූජාවන් නතර කළා. தேவனுடைய ஆலயத்துல கொண்டு போய் மற்ற தெய்வங்களுடைய விக்கிரங்களை வைத்து விட்டார். දෙවියන් වහන්සේගේ ගෘහයට ගෙනලා අනිත් දේව රූප කෙනා තිබුවා. தேவ ஜனங்களுக்கு பன்றிகள் அருவருப்பானது, ஆகவே பலிபீடத்தின் மேல பன்றிகளை கொண்டு போய் பலியிட்டார். දෙවියන් වහන්සේගේ ගෘහේ නැත් ඌරන් පිළිකුල් දෙයක් එතනට ඌරන් ගෙලා පූජා කළා. மற்ற ஜனங்கள்லாம் அவனுக்கு துணை நின்றார்கள். අනිත් සෙනගයල ඔවුන්ට උපකාර කළා. ஆனா ஒரு கூட்ட மக்கள் அவனை எதிர்த்து நின்றார்கள். නමුත් එක කණ්ඩායමක් ඒකට විරුද්ධ වුණා. யார் அந்த ஜனங்கள்? කවුද ඒ සෙනග? வேதம் சொல்லுகிறது தங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள். ඒ සෙනග කවුද? තමාගේ දෙවියන් වහන්සේව දැනගත්තා වූ සෙනග. தங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள். තමාගේ දෙවියන් වහන්සේව දැනගත්තා වූ සෙනග. தேவனை அறிந்த ஜனங்கள் என்ன செய்தார்களா? දෙවියන් වහන්සේව සෙනග මොකද්ද කළේ? அவர்கள் திடன் கொண்டார்கள். ඕන් බලවත් වී. ஆங்கிலத்திலே they became strong என்று சொல்லுகிறது. ඕන් කියන බලවත් වී. அவர்கள் பலன் கொண்டார்கள். ඕන් බලවත් වී. தேவனை அறிகிற அறிவை உடைய அந்த ஜனங்கள் பலன் கொண்டார்கள். දෙවියන් වහන්සේව දැනගන්න වූ දැන ගැනීමේ සෙනග බලවත් වුණා. பலன் கொண்டு என்ன செய்தார்கள்? ඕන් බලවත් වෙලා මොකද්ද කළේ? இங்க தமிழ்ல அதற்கேற்றபடி செய்தார்கள் என்று வருகிறது. ඒ අනුව කලයි කියලා කියනවා. ஆங்கில மொழிபெயர்ப்புல they resisted him என்று வருகிறது. அவனை எதிர்த்து நின்றார்கள். තවත් පරිවර්තනයක් කරනවා. ඕන් ඒකට විරුද්ධ වුණා. அவனை எதிர்த்து நின்றார்கள். ඕන් විරුද්ධව සිටියා. யாரை எதிர்த்து நின்றார்கள்? කාටද? தேவனுடைய ஆலயத்தை அருவருப்பதாய் மாற்றின அந்த ராஜாவையே எதிர்த்து நின்றார்கள். දෙවියන් වහන්සේගේ ගෘහයේ පිළිකුල් කළා ඒ රජතුමාට එරෙහිව වුන් හිටියා. நீங்க கூகுள்ல போய் தேடி பாருங்க, அந்த சரித்திரமே அப்படியே வருது ඔබ பாருங்க. Google එකේ ඔයලා බලන්න ඉතිහාසයේ එලෙසම කියනවා. ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பினார்கள். එක කණ්ඩායම නැගිට්ටා. அவர்களுக்கு தலைவன் ஜூடஸ் மேக்கபீஸ். ඔවුන්ගේ නායකයා ජුඩස්. அவனுடைய தலைமையின் கீழே ஒரு புரட்சி படையே எழுந்தது. ඔව් කියන්නේ පෙරලිකාර කණ්ඩායම ඔව් සමග නැගිට්ටා. அந்த ராஜாவை அவனுடைய சேனையை எதிர்த்து நின்றார்கள். ඒ රජතුමාවත් ඒ සේනාවතුන් එලා දැක්කා. அவங்களுக்கு என்னன்னா, நம்முடைய தேவனுடைய ஆலயத்தை எப்படி பாழாக்கிட்டாங்களே, අපේ දෙවියන් වහන්සේගේ ගුරුවේ මේ ලෙස මොවුන් පහළු කළා. நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். අපේ දෙවියන් වහන්සේ සුද්ධයි. இந்த தேவனுடைய ஆலயம் பரிசுத்தம் உள்ளது. මේ දෙවියන් වහන්සේගේ ගෘහය සුද්ධයි. இது அருவருப்பான ஒன்றாக மாற்றி விட்டார்களே. මේක පිළිකුල් ලෙස උන් වෙනස් இது කළා. நம்முடைய தேவனுக்கு பிடிக்காதே. මේක අපේ දෙවියන් වහන්සේට අල්ලන්නේ නැහනේ. இது நம்முடைய தேவன் அருவருக்கிற ஒரு මේක காரியம். අපේ දෙවියන් වහන්සේ පිළිකුල් කරන දෙයක්. அந்த அறிவு அவர்களை ரெசிஸ்ட் பண்ணும்படி, எதிர்த்து நிற்கும்படி செய்தது. ඒ දැන ගැනීම ඕන් ඒකට විරුද්ධව ඕන් විරුද්ධව හිටියා. அருமையானவர்களே, தேவனை அறிகிற அறிவு எதற்காக வேண்டும்? සිනේවන්තනි දෙවියන් වහන්සේව දැනගන්නව දැනගෙන මොකකටද අවශ්‍ය? தேவனை அறிகிற அறிவு வரும்போது நம்மையும் அறியாமல் ஒரு பலன் வருகிறது. දෙවියන් වහන්සේව දැනගන්නව දැනගැනීම අපිව නොදැනව අප තුළ යම් ශක්තියක් ඇති වෙනවා. அந்த அறிவு வரும்போது நாம் எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கிறோம். ඒ දැනගැනීම එනකොට අපි එවැනි දෙයට අපි විරුද්ධව සිටිනවා. ராஜாவை எதிர்த்து நின்றார்கள். බලන්න රජතුමාට එරෙහිව හිටියා. தானியேல் ராஜாவை எதிர்த்து நின்றான். දානියෙල් රජතුමාට විරුද්ධව හිටියා. சாத்ராக்
மேஷாக் ஆபேத்நேகோ ராஜாவின் கட்டளை எதிர்த்து நின்றார்கள். සාත්‍රක් මේසෙක් ආබේද්නේගොත් රජතුමාගේ හනට එරෙහිව හිටියා. காரணம் என்ன? හේතුව ඇයි? தேவனை அறிகிற அறிவு. දෙවියන් වහන්සේව දැනගන්නව அந்த அறிவு கொடுத்த தைரியம். ඒ දැනගැනීම දුන්නව ධෛර්යකම கொஞ்சம் யோசித்து பாருங்க. පොඩ්ඩක් කල්පනා කරන්න. உங்களுடைய அப்பா இந்த ஊர் உயர்ந்த போலீஸ் அதிகாரியா இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ඔබගේ මේ රටේ ඔබගේ තාත්තා පොලිස් උසස් නිලධාරියෙක් නම් ඔබ කොහොම ඉඳීද? எப்படி இருக்கும்? කොහොම තියෙද ඔබට? உங்களை மாதிரி தைரியசாலி யாரும் இருக்க மாட்டாங்க. ඔබ වගේ ශක්තිමත් කෙනෙක් වෙන කවුරුත් වෙන්න බෑ. எங்க போனாலும் தைரியமா போவீங்க. ඔය ගියත් ධෛර්යකම එනවා. யார்கிட்ட பேசினாலும் தைரியமா பேசுவீங்க. කාසව කතා කරත් ධෛර්යයෙන් කතා කරයි. ஒரு பொல்லாத மனுஷன் எதிர்க்கு வந்தா கூட தைரியமா நிப்பீங்க. නපුරු මිනිස්සෙක් ඔබට විරුද්ධව ආවත් ඔබ ධෛර්යයෙන් කතා அந்த කරයි. தைரியம் எங்க இருந்து வருது? ඒ ධෛර්යකම කොහෙන්ද එන්නේ? எங்க அப்பா தான் இந்த ஊர்லயே பெரிய போலீஸ் මගේ அதிகாரி. තාත්තා තමයි රටේ උසස්ම පොලිස් නිලධාරි මහත්මයා. எத்தனை பேருக்கு விளங்குது? කී දෙනෙ තේරෙනවද? ஹalleluya. හalleluya. அந்த ஒரு தைரியம் வந்துருது பாருங்க. ඒ ධෛර්යකම ඉබේම එනවා. எங்க ஊர்ல ஒருத்தர் சொன்னார், ஒரு முறை நான் பேசிட்டு இருக்கும்போது, අපේ රටේ එක්කෙනෙක් මම අවස්ථාව කතා කරන මොහොතේ මේ ලෙස කිව්වා. கண்டிப்பா ஒரு ஃபேமிலியில ஒரு ஆள் லாயரா இருக்கணும், අනිවාර්ය එක පවුලක එක්කෙනෙක් ලෝයර් කෙනෙක් වෙන්න ඕනේ. ஒருத்தர் வந்து டாக்டரா இருக்கணும், එක්කෙනෙක් වෛද්‍ය කෙනෙක් වෙන්න ඕනේ. இன்னொருத்தர் வந்து அரசியல்வாதியா இருக்கணும், තවත් කෙනෙක් දේශපාලන කෙනෙක් වෙන්න ஒருத்தர் ඕනේ. வந்து போலீஸ்ல இருக்கணும். එක්කෙනෙක් පොලිසියේ ඉන්න ඕනේ. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஆள் வேணும். හැම අංශෙටම මිනිස්සු අවශ්‍යයි. அவர் சொல்றார், நம்ம ஃபேமிலில இருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஆள் வேணும். එයා කියන්නේ අපේ පවුලේ ඉඳලා හැම අංශෙම එක්කෙනෙක් ඉන්න ඕනේ. அப்பதான் தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும். එතකොට අපිට ධෛර්යයෙන් හැමදේම මුහුණ දෙන්න පුළුවන්. எல்லாம் யோசிக்கிறீங்க, ஐயோ இதை நம்ம விட்டுமே அப்படின்னு. ඔබ කල්පනා කරනද අපි දැන ගැනීම අත්හැරියයි කියලා හිතනවද ඔබ? இப்ப யோசிக்க தோணல, நம்ம பையனை போலீஸ் ஆக்கிடலாமா? දැන් ඔබ කල්පනා කරන මගේ පුතාව පොලිස් නිලධාරියෙක් කරමු කියලා. பாருங்க, அந்த அறிவு தான் பலத்தை கொடுக்கிறது. බලන්න ඒ දැන ගැනීම තමයි ශක්තිය ගෙන දෙන්නේ. பலன் வரும்போது எதிர்த்து நிற்கிறோம். අපි බලය වෙන එනමුත් අපි විරුද්ධ වෙනවා. இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பல காரியங்களை நம்மால எதிர்த்து நிற்க முடியாது? ඇයි සමහර අද අපේ ජීවිතේ එන්නව සමහර දේවල්ට ඇයි අපිට එරෙහි වෙන්න බැරි? பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு இல்லையா, நம்ம விரும்பாத காரியங்கள். අපි අකමැති වෙන ගොඩක් නොයෙක් දේවල් තිබෙනවා. அது என்னன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க. ඔබ සිතන්නේ ඒක මොකද්ද කියලා මොනවද? ஏன் அதெல்லாம் ரெசிஸ்ட் பண்ண முடியல? ඇයි අපිට ඒවට එරෙහි වෙන්න බැරි? காரணம் பலன் இல்ல. අපිට ශක්තිය බලය නැහැ. பலன் எங்கிருந்து வரும்? බලය කොයින්ද එන්නේ? தேவனை அறிந்து கொள்ளும் போது வரும். දෙවියන් වහන්සේව දැනගන්නව Hallelujah. දැනගන්න. ආමේන්. හalleluya. இன்னைக்கு ஏதோ எதுக்கிட்டயாவது நீங்க போராடிட்டு இருக்கீங்களா? ඔබ අද දවසේ මොකක් සමග ඔබ පොරබදිනවද? அது மனுஷனா இருந்தாலும் சரி, பிரச்சனையா இருந்தாலும் சரி, මිනිස්සෙක් වේවා ප්‍රශ්නයක් වේවා. அதுக்கு தீர்வு என்ன? ඒට පිළිතුර කොයිද? මොකක්ද? தேவனை அறிந்து கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේව දැනගන්න. உங்களுக்கு பலன் உண்டாகும். ඔබට බලය ඇති වෙනවා. நீங்கள் அதை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிக்க ඔබ முடியும். ඒ දේ ඔබගේ ජීවිතයෙන් පළවාරින්න පුළුවන්. எத்தனை பேர் ஆமென் කී சொல்றீங்க? දෙනෙක් ආමේන් කියනවද? நிறைய பேர் வாழ்க்கையில இருந்து தரித்திரத்தை விரட்டி அடிக்கணும் பாருங்க. බොහෝ දෙනෙක් අපේ ජීවිතයේ තිබෙන ඒ දිලිඳුකම දුප්පත්කම එලවලා අරින්න ඕනේ. வியாதியை வாழ்க்கையில இருந்து விரட்டி அடிக்கணும். රෝගය පළවා හරින්න. குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளை விரட்டி அடிக்கணும். පවුල තුල තියෙන ප්‍රශ්නේ එලවන්න. நிறைய விசுவாசிகளுக்கு அதை எப்படி செய்யறதுன்னு தெரியல. ගොඩාක් ඇදහිලිවන්තට මේක කොයි ලෙසද කරන්න කියලා දන්නේ නැහැ. நான் சொல்றேன், கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள், உங்களால அதை விரட்டி அடிக்க මං முடியும். කියන්නම් ස්වාමීන් වහන්සේව දැනගන්නව දැනගැනීමේ වැඩි වෙන්නේ. එතකොට ඒව අපිට පුළුවන් එලවලා අරින්නට. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? කී දෙනෙක් ආමේන් කියනවද? ஆகவே தான் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கூட என்ன சொல்றாரு? ඒ නිසා සුදු පවුල්තුම මොකද්ද කියන්නේ? பிலிப்பியர் 3:8 පිලිප්පි 3:8 என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். Philippians 3:8. එසේය මාගේ ස්වාමී වූ ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ ඇඳින ගැනීමේ උතුම්කම නිසා සියල්ල අලාභයයි සලකමි. උන්වහන්සේ නිසා සියලු දේ මට නැතිව ගියා පමණක් නොව ඒවා කුණුයයි සලකමි. கவனிச்சிங்க. Yeah, Amen. please. එසේ කරන්නේ මම ක්‍රිස්තුස් වහන්සේ ලබා ගන්නා පිණිසත්. கவனிச்சிங்களா அந்த வசனத்தை? ඒ පදේ ඔබ බැලුවද? என்ன சொல்றாரு அங்க? ඒ මොකද්ද කියන්නේ එතන? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக சுவாமி. எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்றாரு. බලන්න කියන ක්‍රිස්තුස් වහන්සේව දැනගන්නව දැනගැනීම නිසා සියල්ල මම අලාභය කියලා හිතනවා. அப்படின்னு சொன்னா ஒரு பக்கம் இயேசுவை அறிகிற அறிவு, බලන්න එක පැත්තක ජේසුස් වහන්සේව දැනගන්නව மறு දැනගැනීම. பக்கத்துல மற்ற காரியங்கள், අනිත් පැත්තේ අනිත් දේවල්. அதெல்லாம் நல்ல காரியங்கள் தான். ඔක්කොම හොඳ දේවල්.
ரொம்ப உபயோகமான காரியங்கள் தான். ඉතා අවශ්‍ය දේවල්. ஆனா இயேசுவை அறிகிற அறிவா அதுவா என்று வரும்போது பவுல் சொல்றாரு அதெல்லாம் வெறும் குப்பை, இயேசுவை அறிகிற அறிவு தான் எனக்கு வேண்டும். බලන්න පවුල්තුමා කියනවා කාරණා දෙක මත තියලා කියනවා මට අවශ්‍ය ජේසුස් වහන්සේව දැනගන්නව දැනගැනීම අනිත් ඒවා කුණු කියලා උ කියනවා. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்ற කී காரியம்? දෙන්න මම කියන දේ තේරෙනවද ඔබට? இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இந்த அறிவு தான் பிரதானம் என்பது விளங்கல பாருங்க. බලන්න අද ගොඩාක් දෙනෙක් තුල මේ දැන ගැනීම තමයි අවශ්‍ය දේ කියලා හිතන්නේ. ஆகவே தான் வேதத்தை கேர்லெஸ்ஸா வாசிக்கிறாங்க. ඒ නිසා බයිබලේ ඔය කියවනවා. ஆகவே தான் வேதத்தை வாசிக்காம ඒ விட்டுறாங்க. නිසා බයිබලේ කියවන්න නැතුව අත්හරිනවා. ஆகவே தான் ஆவிக்குரிய கூட்டங்களிலே கலந்து கொள்வது கிடையாது. ආත්මික රැස්වීම වල සහභාගී වෙන්නේ නැහැ. ஆகவே தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளுக்கு வருவது கிடையாது. සමහර ඉරුදින මෙහෙටත් එන්නේ නැහැ. ஏன்னா ஆராதனையை விட அவங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச் ரொம்ப அதிகமா ரொம்ப முக்கியமா போச்சு. දේව මේට වඩා ක්‍රිකට් මැච් එක ඉතා උතුම් කොට සිතනවා. ஆராதனையை விட வேலை ரொம்ப முக்கியமா போச்சு. නමස්කාරයට වඩා වෙන දෙයක් ඔවුන් උතුම් කොට සලකනවා. ஆராதனையை விட பணம் சம்பாதிப்பது முக்கியமா போச்சு. ඒ දේව මේට වඩා මුදල් අම්බු කිරීමේ මුල් තැන දෙනවා. ஆனா பவுலை கேட்டா அவர் என்ன சொல்லுகிறார்? පවුල්තුමා මොකද කියන්නේ? எனக்கு கிரிக்கெட் மேட்ச் வேண்டாம், මට ක්‍රිකට් මැච් එපා, ஃபுட்பால் மேட்ச் வேண்டாம், ෆුට්බෝල් මැච් එපා, வேலை வேண்டாம், රැකියාව එපා, சம்பளம் வேண்டாம், පඩිය එපා, எதுவும் வேண்டாம், මොකුත් එපා. அதெல்லாம் குப்பை. ඒවා මම කුණු කොට සලකමි කියනවා. பாருங்க கான்டெக்ஸ்ட்ல புரிஞ்சுக்கணும். ஏன் குப்பைன்றார்னா பலன் இயேசுவை அறிகிற அறிவோடு ஒப்பிடும்போது அதெல்லாம் குப்பை என்று சொல்லுகிறார். ජේසුස් වහන්සේව දැනගන්න උතුම්කම සසන මොහොතේදී ඒවා මට අවශ්‍ය නැහැ කියලා කියනවා. எத்தனை பேருக்கு விளங்குது? කී ஆமென். දෙනෙක් තේරෙනවද? பாருங்க බලන්න. இயேசுவை அறிகிற அறிவில் எப்படி நாம் வளர முடியும்? බලන්න ජේසුස් වහන්සේව දැනගැනීම කොහොමද වර්ධනය පුළුවන්? இந்த அறிவோடு கம்பேர் பண்ணும்போது மத்தெல்லாம் குப்பை என்ற அந்த நிலைமைக்கு நாம் வரும்போது தான் அவரை அறிவில வளர முடியும். බලන්න මේ දැන ගැනීමට එන මොහොතේදී අනිත් ඒවා අපි නිකන් කුණු කියලා සිතන මොහොතේ තමයි මේ තුල අපි ඉතා වර්ධනය වෙන්නේ. ஹalleluya. ආමේන්. හalleluya. சரி, හොඳයි. நான் சொன்னேன் இல்லையா, தேவனை அறிகிற அறிவு ரொம்ப ப்ரிசைஸா இருக்கணும், அவரை குறித்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை தான் பவுல் சொல்லுகிறார் என்று. මම කිව්වා පවුල්තුමා කියන අපිට උන්වහන්සේව හොඳාකාරව දැනගෙන ඉන්න කියනවා. முழுமையான பூரணமான அறிவு. සම්පූර්ණ වූ පරිපූර්ණ වූ. ஆனா பல நேரங்கள்ல සමහර தேவனை අවස්ථාවල நம்ம பூரணமா முழுமையா அறிந்து கொள்ளலாம் கூட கொஞ்சமாகிலும் அறிந்து கொண்டால் பெரிய பலனை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வோம். ආමේන්. අපි සම්පූර්ණ භාවයෙන් දැනගත නැතත් පොඩ්ඩක් අපි දැනගත්තත් අපි හොඳ ඵලදාහයක් අපිට අපතුල ஒரு ලැබෙන්න சில පුළුවන්. உதாரணங்களை கடகட நம்ம கவனிப்போம். සමහර දේවල් අපි ඉක්මනට බලමු. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். අපි ඒබ්‍රු 11:31කට යමු. எபிரேயர் 11:31. 11:30. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள். 11:31. நீங்களே வாசிங்க. ඇදහිල්ලෙන් වෛශ්‍යාව වූ රාහාබ් ඔත්තුකාරයන් සමාදානයෙන් පිළිගත් බැවින් කීකුරු නූන තැනැත්තන් සමග විනාශ නොවී සිටියාය. ආමේන්. வேதம் சொல்லுகிறது இங்க ராகாப் என்கிற வேசி வேவுகாரருக்கு உதவி செய்தால் அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்தாள் என்று. බලන්න රහබ්බු ඒ වෛශ්‍ය ස්ත්‍රී ඊශ්‍රායලයට උපකාර කළා. இது ராஜாவுக்கு தெரிஞ்ச உயிருக்கே ஆபத்து. මේ රජතුමා දැනගත්තෝ ජීවිතේ අනුතුරුදායකයක්. ஆனாலும் அதற்கும் துணிந்து அவள் உதவி செய்கிறாள். නමුත් ඒට පිය නොවි උදව් කළා. அதுக்கு காரணம் என்ன? හේතුව මොකද්ද? அவ என்ன சொல்றான்னு கவனிப்போமா? බලන්න මොකද්ද කියන්නේ? බලමු. யோசுவா 2ஆம் அதிகாரம் 10-11 வாசிப்போம். යොෂුවා 2:11. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். 10-11 2:10-11. Joshua 2:10-11. මක්නිසාද නුඹලා මිසරයෙන් පිටතට එන කල ස්වාමීන් වහන්සේ නුඹලා ඉදිරියේහි රතු මුහුදේ වතුර සිඳ වූ හැටිද නුඹලා විසින් සිඳ දමන ලද යොර්දානෙන් එතර සිටිය අමෝරිවරුන්ගේ රජවරුන් දෙදෙනා වූ සීහෝන්ටත් ඔක්ටත් නුඹලා කළ දේ දැසිමුව. ඒ ඇසු කෙනෙහිම අපේ සිත් දියව ගියේය. නුඹලා නිසා කිසිවෙකු තුල ධෛර්යයක් තවත් නොවිය. මක්නිසාද නුඹලාගේ දෙව වූ ස්වාමින් වහන්සේම ඉහළ ස්වර්ගයේහිද පහත පොළොවේහිද දෙවියන් වහන්සේය. ආමේන්. Amen. ආමේන්.
இங்க பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை ராகாப் சொல்லுகிறார். බලන්න මේ රාහප් ස්ත්‍රී ඉතා පැහැදිලි දෙයක් කියන මෙතන. இவளுக்கு தேவனை குறித்த முழுமையான அறிவு கிடையாது, මෙයාට දෙවියන් වහන්සේ ගැන ඉතා පැහැදිලිකමක් නැහැ. பூரணமான அறிவு கிடையாது, සම්පූර්ණ දැන ගැනීමක් නැහැ. துல்லியமான அறிவு ඉතා கிடையாது. සියුම් පැහැදිලිකමක් නැහැ. ஆனா அவளுக்கு ஒரு காரியம் தெரிகிறது. නමුත් ඇයට එක දෙයක් දන්නවා. அது என்ன? ඒ මොකද්ද? ஆனா அவளுக்கு ஒரு காரியம் தெரிகிறது. නමුත් ඇයට එක දෙයක් දන්නවා. அது என்ன? ඒ මොකද්ද? இந்த தேவன் மகத்துவம் உள்ள தேவன். මේ දෙවියන් වහන්සේ ਸਰව இந்த தேவன் පරාක්‍රමයන්. சர்வ வல்லமை உள்ள මේ தேவன். දෙවියන් වහන්සේ ਸਰව இவர் බලධාරී. செங்கடலை இரண்டாய் பிளக்கக்கூடிய வல்லமையை රතු கொண்டவர். මුහුද දෙබෑ කරන්න බලය තියෙන දෙවියන් වහන්සේ. இந்த தேவன் ராஜாக்களை இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாதபடியிலே விழ வைத்தவர். මේ දෙවියන් වහන්සේ රජවරුන්ව ඊශ්‍රායල් සෙනගේ පාමුල වැටෙන්න සලස්පු දෙවියන් වහන්සේ. இங்க ரெண்டு ராஜாக்களை பற்றி பேசுறா பாருங்க. මෙතන දෙක රාජාවලිය ගැන කතා කරනවා. இந்த ரெண்டு ராஜாக்களை ஒரு ராஜாவுக்கு மட்டும் வேதம் சொல்லுது 60 பட்டணங்கள் இருந்தது. அவ்வளவு பெரிய ராஜ்யம் அவனுடையது. දෙවිනි රාජාවලිය පොතේ එක රජතුමෙක්ට තිබුණලු නගරවල 60ක් තිබුණලු. එච්චර විශාල රජතුමෙක්. ஒரு ராஜாக்கு 60 பட்டணம்னா ரெண்டு ராஜாக்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. බලන්න එක රජතුමිට රට මේ ගම් 80ක් නම් දෙදෙනෙට කොහමද? அவ்வளவு பெரிய வல்லவர்களான ராஜாக்கள். බලන්න එවැනි බලවත් රජවරු. ஆகவேதான் இந்த இடத்துல மட்டுமல்ல, வேதத்துல பல இடங்களிலே இந்த ரெண்டு பேருடைய பேர் வருகிறதை பார்க்கலாம். මේ දෙදෙනාගේ නම් බයිබල් මෙතන විතරක් නෙමෙයි නොයෙක් තැන්වල එනවා. அப்போ வல்லவர்களா இருந்த ராஜாக்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். බලන්න බලවත් රජවරු පරාජයටපත් වුණා. தேவன் செய்த இந்த ரெண்டு காரியங்களும் அவளை மிகவும் பாதித்தது. මේ දෙවියන් වහන්සේ කළා මේ කාරණා දෙක උන්ට බලපෑමක් அவ කළා. என்ன சொல்லுகிறான்? நாங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டோம், ඇය කියන අපි මේව ආරංචි වුණා. நான் அதை பற்றி கேள்விப்பட்டேன். මම ඒ දේ ගැන ආරංචි වුණා. கேள்விப்பட்ட உடனே அவளுக்குள்ள ஏதோ ஒன்று ட்ரிகர் ஆகுது பாருங்க. ආරංචි වුණ නිසා ඇය තුළ යමක් ක්‍රියා කරන්න පටන් ගත්තා. என்ன ட்ரிகர் ஆகுது? මොකද ඒ ක්‍රියාව වෙන්නේ? இவ்வளவுலாம் இந்த தேவன் செய்திருக்கிறார்னா அப்ப நிச்சயமா இவர்தான் ஒன்றான மெய் தேவனாய் இருக்க வேண்டும். මේ ஹalleluya. දෙවියන් වහන්සේ මේ පමණ දේ කරා නම් මෙයා තමයි එකම ජීවමාන දෙවියන් எந்த වහන්සේ. கடவுளும் இந்த மாதிரி செஞ்சு நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே. වෙන කිසි දෙවි කෙනෙක් මේ වගේ කළයි කියලා අපිට ආරංචි නැහනේ. செங்கடல பிளந்ததா நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே. රතු මුහුද දෙබෑ කළ එක අපි ආරංචි වුණේ இந்த නැහැ. ராஜாக்கள் எல்லாம் தோற்கடிக்கவே முடியாது. මේ රජවරුන්ව පරාජයටපත් කරන්න அப்ப බෑනේ. இந்த தேவன் செய்தார்னா இவர்தான் உண்மையான தெய்வமா இருக்க வேண்டும். ආමේන්. මේ දෙවියන් වහන්සේ කළා නම් මෙයා තමයි සැබෑ දෙවියන් වහන්සේ. ஹalleluya. ஹalleluya. அத அங்க அக்னாலஜ் பண்றா பாருங்க. அதுதான் முக்கியம். බලන්න ඒක තමයි වැදගත් දේ. என்ன சொல்றா? உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். 2:11 අන්තිම කොටස නුඹලාගේ දෙවියන් ස්වාමීන් වහන්සේ ඉහළ ස්වර්ගයේද පාත පොළවේද දෙවියන් වහන්සේය. அதாவது ආමේන්. தேவனை குறித்து கேள்விப்பட்ட உடனே விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டார். බලන්න දෙවියන් වහන්සේ ගැන ආපු ගමන අදහන්න පටන් ගත්තා. பாருங்க, அவரை அறிகிற அறிவு அந்த விசுவாசத்தை ட்ரிகர் பண்ணி விடுது. அப்படியே බලන්න උන්වහන්සේව දැනගන්නව දැනගැනීම අපව වර්ධනය ஒரு කරනවා. புது பலனை பெற்றுக் கொள்ளுகிறாள். අලු ශක්තියක් ලබනවා. உயிருக்கு பயப்படாம துணிந்து இஸ்ரவேல் மக்களுக்கு உதவி செய்கிறார். බලන්න ජීවිතේට තමාගේ පණට බිය නොවි ඊශ්‍රායල් සෙනග උදෙසා උදව් කරනවා. அங்கேயும் அந்த தைரியத்தை பார்க்கலாம் பாருங்க. බලන්න ඒ ධෛර්යකම. தேவனை அறிகிற அறிவு அவளுக்கு தைரியத்தை கொடுக்குது. බලන්න දෙවියන් වහන්සේව දැනගන්නව දැනගැනීම ඈ තුල නිර්භීතකම ගෙනාවා. எரிகோ பட்டணமே இஸ்ரவேலுக்கு எதிரா இருக்கு, ஆனா இவ மட்டும் இஸ்ரவேலுக்கு ஆதரவா இருக்கிறார். ආමේන්. බලන්න යෙරිකෝ ඒ මුළු සෙනගම ඊශ්‍රායලට විරුද්ධව ඉන්නවා. නමුත් මේක කාන්තාවක් ඒගොල්ලන්ට උපකාරව හිටියා. அந்த தைரியம் எங்க இருந்து வந்தது? බලන්න ඒ ධෛර්යකම කොහෙන්ද ආවේ? தேவனை அறிகிற அறிவு. දෙවියන් වහන්සේව දැනගන්නව எல்லாரும் දැනගැනීම. சொல்லாமா? தேவனை அறிகிற அறிவு. ඔක්කොමල කියමුද අපි? ආමේන්. දෙවියන් වහන්සේව දැනගන්නව දැනගැනීම. ආමේන්. ஹalleluya. ஹalleluya. அதன் பிறகு நீங்க அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, தாவீதுனுடைய முன்னோர்களில் ஒருத்தியாக ஆண்டவராகிய இயேசுனுடைய வம்சவழியில வந்த ஒருவளாக அவள் மாறிவிட்டாள். බලන්න අන්තිමට ඈ දාවිද්ගේ වංශයේ කෙනෙක් වුණා. යේසුස් වහන්සේගේ වංශයේ එක තැනැත්තියක් වුණා ඈ. அந்த விசுவாசம், அந்த அறிவு எந்த அளவுக்கு அவளை உயர்த்தி கொண்டு போனது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். බලන්න ඒ ඇදහිල්ල ඒ දැනගැනීම ඇව කොතරම් උසස් භාවයට ගෙනාවද? உங்களுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க ரொம்ப சிம்பிளா அன்னோட்டிஸ்டா இருக்கலாம். ඔබ සමහර විට ඔබ ඉතා සරලව සෑල්ලුව ඉන්න පුළුවන්. உங்களெல்லாம் யாரும் கவனிக்க மாட்டாங்க, உங்ககிட்ட எல்லாம் யாரும் வந்து பேச மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்க சிம்பிளா இருக்கலாம். සමහර විට ඔබ සම කවුරු කතා කරන්න ඔබ නිකන් අහිංසකව ඉන්න පුළුවන්. ஆனால் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளும் போது ආමේන්. නමුත් ඔබ දෙවියන් වහන්සේව දැනගන්නා அந்த මොහොතේ அறிவு பலனை கொடுக்கும்.
ඒ දැන ගැනීම ඔබට ශක්තිය ගෙන දෙනවා. அந்த அறிவு விசுவாசத்தை கொடுக்கும். ඒ දැන ගැනීම ඔබට ඇදහිල්ල ගෙන அந்த දෙනවා. அறிவு நீங்கள் என்ன செய்ய வேணுமோ அதை செய்ய வைக்கும். ඒ දැන ගැනීම ඔබ මොකද්ද කරන්න ඕනේ ඒ කාරණා ඔබ තුලින් කරන්න සලසනවා. பின் நாட்கள்ல திரும்பி பார்க்கும்போது உயரத்திலே நீங்கள் இருப்பீர்கள். ආමේන්. ஹalleluya. පසු කාලයේදී ඇරිලා බලන අවස්ථාවේ ඔබ ඉතා ඉහළ තැනක ඉන්නවා. அப்போ நீங்க யோசிப்பீங்க, ஐயோ இதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்ததே இல்லையே, ඔබ එතකොට කියයි මම මේවා කල්පනා කළේවත් නැහනේ. நான் ஒண்ணும் இல்லாம இருந்தேனே, මම මොකුත් නැතුව හිටියේ. எனக்கு அந்த அளவுக்கு படிப்பு கிடையாது, මට එච්චර අධ්‍යාපනය තිබුණේ නැහැ. என்கிட்ட பணம் கிடையாது, මාත් තුළ මුදල් තිබුණේ නැහැ. எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. මම දන්න කෙනෙක් හිටියේ නැහැ. சொல்றேன், இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா கூட அவரை அறிகிற அறிவு இருக்கும்போது அது உச்சாணியிலே உங்களை கொண்டு போய் ආමේන්. நிறுத்தும். හalleluya. ஹalleluya. වෙන කිසි දෙයක් නැතත් ඔබ උන්වහන්සේව දැනගන්නව දැන ගැනීම තිබෙනවා නම් ඔබ ඊතා ඉහළ මට්ටමට ඔබ යනවා. ආමේන්. டைம் இருக்கும்போது மறுபடியும் ராகாபை எடுத்து வாசியுங்கள். ඔබ නිකන් ඉන්න වෙලාවේ රාහබ් ස්ත්‍රියගේ පොත අරන් කියවලා බලන්න ෑ ගැන. சரி, இன்னொரு உதாரணத்தை கவனிப்போம். තවත් අපි උදාහරණයක් බලමු. இந்த அறிவு நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கு உதவுகிறது. මේ දැන ගැනීම අපේ එදිනදා ජීවිතේට ඉතා අවශ්‍ය දෙයක්. எபிரேயர் 11:11 வாசிக்கிறேன். ඒබ්‍රු 11:11 බලමු. எபிரேயர் 11:11. ඒබ්‍රු 11:11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ඇදහිල්ලෙන් සාරාත් පොරොන්දුව දුන් තැනැන් වහන්සේ විශ්වාස කෙනෙක් යයි පිළිගත් නිසා නිසි වයස පසු වෙලාත් ගර්භණී වෙන්ට බලය ලැබුවාය. இதுல இந்த வசனத்தை வந்து நாம் புரிந்து கொள்வது என்ன? මේ වචනේ මොකක්ද අපි வயது சென்றவளாயிருந்தும் சாராள் கர்ப்பம் தரித்தால் அது காரணம் விசுவாசம் என்று வசனம் சொல்லுகிறது. වචනේ කියන මහලු වෙලත් ඈ ගර්භණී වෙන්න බලය ලැබුවා. ඒ මොකද්ද? ඇදහිල්ල. சாராளுடைய விசுவாசத்தை குறித்து வேற எங்கேயாவது வாசிச்சிருக்கீங்களா? ඔබ සාරාල්ගේ හැදෙල්ල ගැන වෙන කොහේ කියලා තියෙනවද? நம்ம எல்லாரும் பைபிள் வாசிச்சிருக்கோம்ல. අපි ඔක්කොම බයිබලයේ කියලා තියෙනවා. சாராள் விசுவாசித்தால் இங்க இருக்குல்ல, வேற எங்கேயாவது இருக்கா? තව කොහේ තියෙනවද? සාරා எங்கேயாவது சாராளுடைய விசுவாசத்தை பற்றி வாசிச்சிருக்கீங்களா? සාරාල්ගේ හැදෙල්ල ගැන වෙන කොහේ කියලා තියෙනවද? ஆதியாகமத்தை எடுத்து வாசித்து பாருங்க, சாராளுக்கும் விசுவாசத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. උප්පත්ති පොත බලන්න සාරාල්ටත් හැදෙල්ලට කිසිම සම්බන්ධයක් නැහැ. இன்னும் சொல்ல போனா அந்த அம்மா செஞ்ச சில காரியங்கள்லாம் வந்து ஏன் இப்படி செய்யறாங்கன்னு நமக்கு நினைக்க தோணுது. සමහරට ஏன் இப்படி செய்யறாங்கன்னு நினைக்க தோணுது. සමහර දේවල් බලනකොට ඇයි මේගොල්ලෝ මේ වැනි දේවල් කරන්න කියලා අපිට හිතනවා අපි. எங்கேயும் அந்த அம்மா விசுவாசிச்சாங்கன்னு சொல்லவே இல்லை. ඒ අම්මා වෙන කොයිවත් ඇදහිල්ලෙන් හිටිය කියලා කියන්නේ නැහැ. ஆனா எபிரேயர் 11:11 சொல்லுகிறது சாராள் விசுவாசித்தாள். නමුත් ඒබ්‍රු 11:11 කියන සාරාල් ඇදහිල්ලෙන්. அப்போ என்ன நடந்தது என்பதை புரிஞ்சுக்கணும். එතකොට ඔබ තේරුම් ගන්න මොනවද උනේ කියලා. இந்த அம்மா எப்பதான் விசுவாசிச்சாங்க? මේ අම්මා කොයි වෙලාවද හැදෙල්ලෙන් පටන් ගත්තේ? ஒருவேளை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல தேவன் சொல்றார் இல்லையா, ஆபிரகாம் கிட்ட உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், திரளான ஜனங்கள் வருவாங்கன்னு. அப்போ ஒருவேளை அவங்க விசுவாசம் இருக்கலாம். ஏன்னு சொன்னா அப்போ அவங்களுக்கு என்ன வயசு? ஆபிரகாமுக்கு 75 வயசு, சாராளுக்கு 65 வயசு. බලන්න සමහරවිට උප්පත්ති 12 වෙනි පරිච්ඡේද දෙවියන් වහන්සේ කියන ආබ්‍රහාම්ට කියන ඔබ ආශිර්වාද කරනවා කියලා ඒ පොරොන් දෙන අවස්ථාවේ සමහරට ආබ්‍රහාම්ගේ වයස 75යි, සාරාල්ට 85යි. සමහර අවස්ථාවල ඒ අවස්ථාවේදී අදහන්න ඇති. அந்த சமயத்துல விசுவாசத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது. තමයි ඒ අවස්ථාවේ ඇදහිල්ල ලබන්නට ඇට අවස්ථාවක් තිබුණා. சரி, இப்போ ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் வருவோம். උප්පත්ති 16ට යමු. ஆதியாகமம் 16 முதல் 4 வசனங்கள் என்ன சொல்கிறது? උප්පත්ති 16 1 සිට 4 දක්වා කියවන්න. இந்த வசனங்கள் குறிப்பாக 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு. 16 3 උප්පත්ති. இல்ல பிரதர், அது அப்படியே சொல்லிடுங்க. அது ஆபிரகாம் கானான் தேசத்தில் ආබ්‍රහාම් කානාන් දේශයේ 10 අවුරුද්ද වාසය කළේය. ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு. ආබ්‍රහාම් කානාන් දේශයේ අවුරුදු 10ක් ජීවත් වුණ පසුව. அப்படின்னா என்ன அர்த்தம்? මොකද්ද තේරුම? இப்ப ஆபிரகாமுக்கு 85 வயதாகி விட்டது. ආබ්‍රහාම්ට වයස 85යි. அந்த அம்மாக்கு 75 வயசாயிடுச்சு. අම්මට වයස 75යි. குழந்தை பிறக்கிற வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. දරුවන් ලැබෙන අවස්ථාව පව් වෙනවා. 10 வருஷம் விசுவாசித்தார்கள், අවුරුදු 10ක් විශ්වාස කළා. குழந்தை இல்ல. දරුවෙක් නැහැ. விசுவாசித்த காரியம் நடக்கல. ඇදහිල්ල විශ්වාස தேவன் කළා. வாக்கு பண்ணினார், දෙවියන් වහන්සේ පොරොන්දු ஆனாலும் அது நடக்கல. ඒත් සිදු වුණේ නැහැ. அப்ப ஆகாருக்கு ஒரு ஐடியா வந்தது. එතකොට ඇයට අයිඩියාවක් ආවා. அந்த கல்ச்சர்ல இன்னொரு பெண் மூலமாக குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம், இன்னொரு மனைவியை எடுத்துக்கொண்டு குழந்தையை ඒ பெற்றுக்கொள்ளலாம். සංස්කෘතිය අනුව තවත් භාර්යාවක් අරගෙන දරුවෙක් හදාගන්න පුළුවන්. இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, சரகேட் மதர்ன்னு சொல்லிட்டு இன்னொரு பெண் மூலமாக அவங்களுடைய கர்ப்பத்துல குழந்தையை பெற்றுக்கொண்டு தங்களுடைய பிள்ளை ஆக்கிப்பாங்க.
அவங்கள பற்றி அப்புறம் தெரியாது, அவ்வளவுதான். அவங்க அட்ரஸ் இல்லாம போயிடுவாங்க. තවත් කෙනෙක්ගේ මේ ගර්භයේ බීජ කරන මේ අද මේ ලෙස අදනව දරුවන්ව සුමුද එයා ගැන කිසිම විස්තරයක් නැහැ. இன்னைக்கு மெடிக்கல் டெக்னாலஜி இருக்கு, அதெல்லாம் பண்றோம். මේ වෛද්‍යාංශයේ දියුණු වෙලා මේවා කරනවා. ஆனா அன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லல்ல. නමුත් ඒ දවසේ ඒව මොකුත් නැහැ. அப்ப எப்படி குழந்தை பெறுவது? කොහොමද දරුවෙක් හදාගන්නේ? இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து வைத்து தான் குழந்தை பெற முடியும். තවත් භාර්යාවක් විවාහ කරලා තමයි කාන්තාවක් දරුවෙක් ලබා ගන්න පුළුවන්. ஆகவே தான் சாராள் அந்த காரியத்தை செய்தார்கள். සාරාල් ඒ දේ කළා. அதை செஞ்சுட்டு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். ඒක ඒ කළ නිසා ඈ තුල හරි ප්‍රීතියක්. 10 வருஷம் குழந்தைக்காக காத்திருந்தோம், இல்ல இப்ப குழந்தை வந்துடுச்சு. අවුරුදු 10ක් දරුවෙක් බලා හිටියා නෑ, දැන් දරුවෙක් හම්බුණා. 16 என்ன சொல்கிறது? ஆதியாகமம் 16 சொல்கிறது. උපත්ති 16 මොකද? ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 வயதா இருந்தான். ආගාර් ආබ්‍රාම් නිසා ඉස්මේල් බිහි කළ විට ආබ්‍රාම්ගේ වයස 80 අවුරුද්දක් වයස වියේ. சரி, இப்போ ஆதியாகமம் 17க்கு வருவோம். උපත්ති 17 යමු. இந்த 17 18 நீண்ட அதிகாரங்கள் நமக்கு இங்க படிக்க டைம் இல்ல. தயவு செய்து வீட்டுக்கு போன பிறகு இந்த அதிகாரங்களை எடுத்து வாசிங்க. 17 18 ලොකු පරිච්ඡයක් ගෙදර ගිහලා ඔබ කියවන්න. இந்த ரெண்டு அதிகாரங்கள் என்ன சொல்லுகிறது? මේ පරිච්ඡ දෙක මොකද්ද කියන්නේ? ஒன்னு, ஆபிரகாமுக்கு 99 வயதாகி விட்டது. එකක් ආබ්‍රාම්ට වයස 99යි. அப்படின்னு சொன்னா சாராளுக்கு 89 வயதாகி விட்டது. සාරාල්ට 89යි. அந்த சமயத்துல கர்த்தர் வந்து ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். ඒ අවස්ථාවේදී දෙවියන් වහන්සේ ආබ්‍රාම් සමග කතා කරනවා. 17:5 தேவன் ஆபிராம் என்னும் பெயரை ஆபிரகாம் என்று மாற்றுகிறார். 17 පයේ දෙවියන් වහන්සේ ආබ්‍රාම් කියලා උට අමතනවා. பிறகு 15ஆம் வசனத்துக்கு வரும்போது சாராளுடைய பெயரை மாற்றுகிறார். 15 වෙනි පදයේදී සාරාල්ගේ නම වෙනස් කරනවා. சாரா என்று சொல்லாதே சாராள் என்று சொல்லு என்று சொல்லுகிறார். සාරාල් කියලා කියනවා. ஏன் தேவன் பெயரை மாற்றுகிறார்? ඇයි දෙවියන් වහන්සේ මේ නම වෙනස් කරන්නේ? இப்போ 16ஆம் வசனத்தை கவனிங்க. 16 වෙනි පදය. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன். මම ඈට ආශිර්වාද කොට ඈව ජාතීන්ගේ මවක් කරනවා, ඈ තුලින් ආශිර්වාදයක් ඇති කරනවා அந்த කියලා. வார்த்தைகளை கவனிச்சீங்களா? ඒ පදේ බැලුවා. அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன். ඈ තුලින් ඔබට පුත්‍රයෙක් දෙනවා. இது ஆபிரகாமால் நம்ப முடியல பாருங்க. මේක ආබ්‍රාම්ට අදා ගන්න බෑ. ஏன்னா வயது 99 ඒ ஆயிடுச்சு. වයස 99යි. சரீரம் செத்து போச்சு. ශරීරය මැරිලා. சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. සාරාල්ගේ මව් කුසේ මැරිලා. ஆண்டவருக்கு என்ன மூளைகளை குழம்பிடுச்சா? ස්වාමීන් වහන්සේට මුලේ කොළ කැළඹිලාද? 99 வயசுல வந்து எனக்கு பிள்ளை பிறக்குன்றாரு. 99 මට දරුවෙක් හම්බ වෙනවා කියනවා. எனக்கு பிள்ளை பிறக்குன்னு சொன்னா பரவாயில்ல, சாராளுக்கு பிறக்குன்றாரு. මට කමක් නැහැ. සාරාල්ගේ කුසෙන් දරුවෙක් නික් වෙනවා. சாராளுக்கு பிறக்குன உடனே ஆபிரகாமுக்கு சிரிப்பு தாங்க முடியல பாருங்க. සාරාල් තුලින් හම්බ වෙන කී මොහොතේදී ආබ්‍රාම් හිතා ගන්නවා, ආබ්‍රාම් hina වෙනවා. அதுதான் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. 17 කියනවා. ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்தான் அப்படின்னு. ආබ්‍රාම් මූණින් වැටි සිනාසියේ. சில சமயத்துல தேவனுடைய வார்த்தை நம்ம நோக்கி வரும்போது நமக்கே சிரிப்பு வரும். සමහරවිට දෙවියන් වහන්සේගේ වචනේ අප කරා එනකොට අපිට සමහර hina වෙන්න හිතෙනවා. பலமுறை கர்த்தர் என்கிட்ட பேசும்போது எனக்கே சிரிப்பு வரும். සමහර අවස්ථවල ස්වාමීන් වහන්සේ මට කතා කරන මොහොතේදී මම සිනාසින පටන් ගත්තා. ස්වාමිනේ, இத உண்மையிலேயே எனக்கு தான் சொல்றீங்களா? ඇත්තෙන්ම මටද කියන්නේ? இதெல்லாம் டூ மச்சா இருக்கு. මේක ඉතා වැඩිනේ. இதெல்லாம் நம்புற மாதிரி ஒண்ணும் இல்லையே. අපිට මේව හදා ගන්න හිතන්න බෑනේ. எத்தனை பேர் அப்படி உணர்ந்து இருக்கீங்க? කී දෙනෙක් එවැනි ඔබ හිතලා තියෙනවද? ஆமென். ආමෙන්. கர்த்தர் பேசும்போது எப்போதும் அப்படிதான் இருக்கும். ස්වාමීන් වහන්සේ කතා කරන මොහොතේ කොයි මොහොතෙත් එහෙම තමයි තියෙන්නේ. நம்மால நம்பவே முடியாது பாருங்க. අපිට හිතා ගන්න බෑ. வேதம் சொல்லுது இவன் விழுந்து சிரித்தான் அப்படின்னு. මේ වචනේ කියනවා මුණින් වැටි සිනාසී. இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்க நீங்க உங்களுக்குள்ள சில பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. இவர் பாட்டுக்கு ஏதாவது பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவாரு, இவர் நம்ம பிரச்சனை இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு. සමහරවිට ඔබ තුලිනුත් සමහර අය මේම හිතනවා ඇති. මෙයා මොකද මෙයා දේශනා කළේ අපේ ප්‍රශ්නේ මේම තමයි තියෙන්නේ. நான் எதையோ பிரசங்கம் பண்ணல, கர்த்தருடைய வார்த்தையை போதித்து கொண்டு இருக்கிறேன். මම කිසි දෙයක් නෙවෙයි. මම දෙවියන් වහන්සේගේ වචනේ ඔබට කතා කරන්නේ. ஆமென். ආමෙන්. உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வார்த்தைகளை போதித்து கொண்டு இருக்கிறேன். ඔබගේ ජීවිතේ වාතාවරණය වෙනස් කරන වචනේ මම කතා කරගෙන ඉන්නේ. ஆபிரகாமால் நம்ப முடியல, விழுந்து விழுந்து சிரிக்கிறான். ආබ්‍රාම්ට හිතන්න බෑ. ඕ සිනාසෙනවා. இப்போ சாராளுடைய நிலைமையை கொஞ்சம் பாருங்க. සාරාල්ගේ தත්ත්වය පොඩ බලන්න. சாப்டர் 18க்கு வரும். 18 වෙනි පරිච්ඡේදය. 18ஆம் அதிகாரத்துல அவங்க ரெண்டு பேரும் அதே வயசு தான். ஆபிரகாமுக்கு 99, சாராளுக்கு 89. 18 වෙනි පරිච්ඡේදයේ ආබ්‍රාම්ට 99යි, මෙයාට 89යි. இங்க தேவன் ஆபிரகாம் வீட்டுக்கே வந்துடுறார் அவனை தேடிக்கொண்டு. බලන්න මෙතන දෙවියන් වහන්සේ ආබ්‍රාම්ගේ ගෙදරට මෙන හොයාගෙන 9ஆம் வசனத்துல கேக்குறாரு, உன் மனைவி சாராள் எங்கே? නුඹගේ භාර්යාව වන සාරාල් කෝ?
அவன் சொல்ல உள்ள ரூம்ல இருக்கிறாங்க அப்படின்னு ඇතුලේ කාමරේ ඉන්නවා. சொன்ன உடனே கர்த்தர் என்ன சொல்றாரு? ස්වාමීන් වහන්සේ මොකද්ද ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகி சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். බලන්න එතන කියනවා දෙවියන් වහන්සේ කියන මම නැවත එන අවස්ථාවේදී ඔබගේ සාරල් දරුවෙක් වදාගෙන ඉන්නේ කියලා කියන මොහොතේදී ඈ කූඩාරමේ අනිත් පැත්තෙන් ඒක අහගෙන හිටියා. அருமையானவர்கள், இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கவனிங்க. මේ වචන පොඩ්ඩක් ඔබ කියව ගන්න බලන්න. நாம் பிள்ளையை கொடுப்பேன் கர்த்தர் சொல்றாரு. දෙවියන් වහන්සේ කියන මම ඔබට දරුවෙක් දෙනවා. 17:17 ஆபிரகாமால நம்ப முடியல. 17:17දී ආබ්‍රාහ්මට හිතන්න බෑ, විශ්වාස කරන්න බැරි වුණා. அவன் என்ன சொல்றான்? 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? වයස 100 මිනිස්සුන්ට දරුවෙක් ලැබෙයිද? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ? වයස 90 වෙනි සාරාට දරුවෙක් ලැබෙයිද? இப்போ 18ஆம் அதிகாரத்துல வந்து தேவன் திரும்ப பேசுறாரு. 18 දෙවියන් වහන්සේ නැවත කතා කරනවා. இங்க சாராள் நகைக்க ஆரம்பிக்கிறார். සාරාල් සිනාසිනා මෙතන 18:12. அது சொன்ன உடனே சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதும் உள்ளவரான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். සිතුනු සිතාගත්ත මම මහලුවේ ඉන්නව මට දරුවෙක් ලැබෙයිද කියලා හිතන්න පටන් ගත්තා. ஏன் இவ்வளவுத்தையும் நான் வாசிக்கிறேன்? ඇයි මම මෙච්චරට මම මේක කියවන්නේ? ஏன்னா ඇයි? எந்த அளவுக்கு அவர்களுக்குள்ளே அவிசுவாசம் இருந்தது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ඔබ බලන්න ඕනේ ඔවුන් තුලත් කොච්චර මද හැදෙයිල තිබුණාද? 100 வயதாகிவிட்டது, 90 வயதாகிவிட்டது. விசுவாசம் எங்க இருந்து இருக்கும்? அங்க நேச்சுரலா விசுவாசம் இருக்க முடியாது. ස්වභාවයෙන්ම වයස 100යි 90යි උන්ට හැදෙයිලක් තියෙන්න බෑ. ஆனா அந்த பகுதியை வாசிக்க சொன்னா 18ஆம் அதிகாரத்துல 2 முறை கர்த்தர் சொல்றாரு, දෙවතාවක් උන්වහන්සේ කියනවා நான் திரும்ப வருவேன், அடுத்த வருஷம் சாராள் கையில ஒரு பிள்ளை මම இருக்கும். ලබන වසරේකට සාරාල්ගේ අතේ දරුවෙක් ඉන්නවා. எங்க කොහෙද? 10ஆம் வசனத்துல அப்படி சொல்லுகிறார். 10 වෙනි පදයේ ලෙස කියනවා. 14ஆம் வசனத்துல அது சொல்றாரு. 14ත් කියනවා. ஏன் அது ரொம்ப முக்கியம்னு சொன்னா, ඇයි මේක ඉතා වැදගත්? சாராள் சிரித்தாலும் கூட அந்த வார்த்தைகள் அவளுக்கு உள்ளே ஊடுருவி சென்றது. බලන්න සාරාල් ඉනා වුණත් ඒ වචනේ ඇසුල ඇගේ සිත තුළටම බැස්සා. பாருங்க, 89 வயசுல கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். 89 මේ වචනේ දෙවියන් වහන්සේ කතා කරන්නේ. 90 வயசுல அந்த அம்மா பிள்ளையை பெற்றாங்க. 90 දී දරුවෙක් ලබා ගත්තා. ஆனா 89 வயசுல அவங்களால விசுவாசிக்க முடியலையே, சிரிக்கிறாங்களே. 89 මේක ඉතා ගන්න බෑ, ඉනා වුණා ඈ. அப்போ பிள்ளை பெறுவதற்கும் இதுக்கும் இடையே என்னதான் நடந்தது? එහෙනම් දරුවෙක් වදන කාලේ මේ අතර මොකද්ද උනේ? ஏதோ ஒன்று நடந்திருக்கு. මොකක්කෝ වෙලා තිබෙනවා. அந்த ஏதோ என்பது என்ன? ඒ මොකක් කියන්නේ මොකක්ද ඒක? விசுவாசம் வந்து விட்டது. ඔවුන් තුලට ඇදහිල්ල ආවා. ஆமென். ආමෙන්. அந்த சில வாரங்களுக்குள்ள ඒ ஒரு සමහර 2 மாதத்துக்குள்ள ஏதோ நடந்திருக்கு பாருங்க. මාස දෙකක් තුල මොකක් தேவனுடைய වෙනවා? வார்த்தை அவளுக்குள்ளே விசுவாசத்தை ட்ரிகர் பண்ணி விட்டது. දෙවියන් වහන්සේගේ වචනය ඔවුන් තුල ඇදහිල්ල ඇති කළා. என்ன ஆயிற்று? මොකද්ද උනේ? எபிரேயர் 11:11 வருவோம். ඒබ්‍රු 11:11ට යමු. இது ஆங்கிலத்துல ஸ்பிரிட் ஃபில் பைபிள்ல இருந்து நான் வாசிக்கிறேன். මම මේ ආත්මික බයිබලයේ ඉඳලා මම කියවනේ ඉංග්‍රීසි භාෂාවෙන්. தமிழ் எப்படி வருதுன்னா, அவள் தேவன் உண்மை உள்ளவர் என்று எண்ணி என்று வருகிறது. තවත් පරිවර්තනයක් කරනවා ඈ දෙවියන් වහන්සේ විශ්වාසවන්තයි කියලා ඈ ගණන් ගත්තා. ஸ்பிரிட் ஃபில் பைபிள் அதை எப்படி மொழிபெயர்க்கிறார்கள்? ඒක තවත් පරිවර්තනයක් කොහොමද කියන්නේ? she judged him faithful who had promised. அதாவது வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று அவள் நிதானித்தாள், ஜட்ஜ் பண்ணாள் என்று வருகிறது. ඈ විනිශ්චය කරගත්තා පොරොන්දු උන දෙවියන් වහන්සේ විශ්වාසවන්තයි කියලා. அந்த judged என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ඒක කියන්නේ ජජ් නැත්නම් විනිශ්චය කිරීම කියන அப்படின்னா, පදේ ඉතා වැදගත්. to judge is to make correct assessment. அதாவது ஜட்ஜ் பண்ணுறதுன்னு சொன்னா காரண காரியங்களை ஆராய்ந்து பார்த்து ஒரு தீர்வுக்கு வருவது. මේ විනිශ්චය කිරීම කියන්නේ කාරණාවල් ඉතා හොඳාකාරව බලලා තමයි ස්ථිරතාවයකට එන්නේ. அப்போ அவிசுவாசத்துல இருந்த சாராளுக்குள்ள என்ன நடந்தது? එන බලන්න මද හැදෙලා හිටියව සාරාල් තුලට මොනවද උනේ? அவ தேவனையே ஜட்ஜ் பண்ணுகிறாள். දෙවියන් වහන්සේ විනිශ්චය කරන්න පටන් அப்படின்னு சொன்னா ගත්තා. தேவனையே நிதானிக்கிறாள். දෙවියන් වහන්සේ සෝදිසි කරලා அங்க බලනවා. என்ன நடந்திருக்க வேண்டும்? එතන මොකද්ද වෙන්න ඇත්තේ? இதுதான் பிரசங்கியார்கள் வேணும் பாருங்க. இதுதான் பிரசங்கியார்கள் வேணும். මේකට තමයි දේශකයන් என்ன අවශ්‍ය. நடந்திருக்க வேணும் அங்க? එතන මොකද්ද වෙන්න ඇත්තේ?
அந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ளே அவள் தேவனை குறித்து எண்ணி பார்க்கிறாள். ආමේන්. ඒ කෙටි කාලය තුල ඇය දෙවියන් වහන්සේ ගැන සිතන්න පටන් ගත්තා. தேவனை ஜட்ஜ் பண்ணுகிறா. දෙවියන් වහන්සේ විනිශ්චය කළා. என்ன ஜட்ஜ் பண்ணுகிறா? මොකද්ද විනිශ්චය කිරීම කරන්නේ? 75 வயதா இருக்கும்போது கர்த்தர் எங்களை அழைத்து நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ආමේන්. වයස 75 උන්වහන්සේ අපි වඩගාලා ගොඩාක් අපිට පොරොන්දු වුණා. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நிறைவேறி விட்டது. ඒ පොරොන්දු හැම දෙයක්ම ඉටු වුණා. ஆனா இந்த பிள்ளை பிறக்கும் என்ற அந்த ஒரு வாக்குத்தத்தம் மட்டும் இன்னும் මේ நிறைவேறல. දරුවන් සම්බන්ධව ඒ පොරොන්දුව තමයි තවත් ඉටු වුනේ නැත්තේ. அப்போ மற்ற வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றின தேவன் இந்த ஒரு வார்த்தையும் நிறைவேற்ற மாட்டாரா? ආමේන්. ඒ අනිකුත් සියලු පොරොන්දු ඉටු කළා වූ දෙවියන් වහන්සේ මේ පොරොන්දුව ඉටු කරන්නේ නැද්ද? அவர் சொன்ன மற்ற எல்லாவற்றையும் செஞ்சிட்டாரு. උන්වහන්සේ කිව්වා වගේම හැම දෙයක්ම කළා. பிள்ளையை கொடுக்க மாட்டாரா? දරුවව නොදී ඉඳීද? அவரை விசுவாசித்தான் பாப்போமே. එයාව අපි අදාහල බලමු. 90 வயசு ஆயிட்டா என்ன பரவாயில்ல. වයස 90 වුණාට කමක් නෑ බලමු. அவர் சொன்னார் ஆகவே விசுவாசிக்கிறேன். උන්වහන්සේ කිව්වා. ஆகவே தான் வேதம் சொல்லுது அவர் தேவன் உண்மை உள்ளவர் என்று விசுவாசித்தார். ආමේන්. දේ වචනේ කියන උන්වහන්සේ විශ්වාසවන්තයි කියලා. உண்மை உள்ளவர் என்றால் என்ன அர்த்தம்? මොකද්ද විශ්වාසවන්තයි කියන්නේ? சொன்னதை அப்படியே செய்கிறவர். කිව්ව දේ එලෙස කරන්නවු තැනන් වහන්සේ. சொன்னதை நிறைவேற்றுகிறவர். කිව්ව දේ ඉටු කරන්නවු තැනන් பொய் වහන්සේ. சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல. උන්වහන්සේ බොරු කියන அவர் මනුස්සයෙක් නෙමෙයි. சொல்லிவிட்டால் மனம் மாற மாட்டார். උන්වහන්සේ කිව්ව දේ සිත් වෙනස් වෙන්නේ නැහැ. சொன்னால் அப்படியே செய்வார். කිව්වොත් එලෙසම කරනවා. அந்த அறிவு அவளுக்கு வந்து விட்டது. ඒ ஹalleluya. දැන ගැනීම ඈතුලට පැමුණුණා. அந்த அறிவு வந்த உடனே விசுவாசம் வந்து ඒ விட்டது. දැන ගැනීම ආපු ගමන ඈතුලට ඇදහිල්ලක් ආවා. விசுவாசம் வந்த உடனே ඇදහිල්ල ආපු ගමන அடுத்தது என்னது? මොකද ඊගාවට? விசுவாசம் வந்த உடனே இரண்டு பேரும் செயல்பட ஆரம்பித்தார்கள். දෙදෙනා ක්‍රියා කරන්න පටන් ගත්තා. ඇදහිල්ල விசுவாசம் තුල. வந்த உடனே குழந்தை வருதுல்ல பாருங்க. ඇදහිල්ල තුලම දරුවන් ඉන්නේ. ஈசாக்கு தெய்வ குழந்தை அல்ல, வானத்துல இருந்து வருது. ඊසා කාසෙන් වැටුන්නේ. கர்ப்பத்துல இருந்து தான் வரணும். කුසෙන් එන්න ඕනේ. அப்ப பாருங்க விசுவாசம் வந்தது. බලන්න ඇදහිල්ල ආවා. விசுவாசம் வந்தோடனே ஆக்ஷனும் வந்தது. ඇදහිල්ල ආපු ගමන ක්‍රියාව ආවා. என்ன ஆக்ஷன்? මොකද්ද ක්‍රියාව? ரெண்டு பேரும் சொல்றாங்க எங்களுக்கு வயசாயிடுச்சு, நாங்கெல்லாம் கிழவன் கிழவி அப்படி. දෙදෙනාම කියන අපි දෙන්න දැන් මේ නාකි දෙන්නේ යෝලා. அந்த கிழவனும் கிழவியும் தாம்பத்திய வாழ்க்கையில உறவில ஈடுபட்டதனால தான் அந்த ஈசாக்கே வந்து பிறந்தான். ඒ දෙදෙනා වයසගත වී හිටියත් ඔවුන්ගේ සම්බන්ධ එකතු වීම තුලින් තමයි ඊසාක් නැමැති ඉසිනාව ආවේ. ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை பேசிட்டு இருக்கேன் நானு. මම ඉතා වැදගත් දෙයක් කතා කරගෙන ඉන්නේ. தேவன் உண்மையுள்ளவர் தான். දෙවියන් වහන්සේ அவர் විශ්වාස. சொன்னால் அப்படியே செய்வார் தான். උන්වහන්සේ කිව්වොත් එලෙස කරනවා. ஆனால் நாமும் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். උන්වහන්සේ අපේ පැත්තනොත් යමක් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. கொஞ்சம் யோசித்து பாருங்க. පොඩ්ඩක් කල්පනා කරන්න. குழந்தை பிறக்கும்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. දරුවෙක් කම්බිවි කියලා කිව්වා. அடுத்த வருஷம் நான் வருவேன், கையில குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டாரு. මම අනිත් අවුරුද්ද දෙනවා දරුවෙක් අතේ ඉදී அடுத்த කිව්වා. ஒரு வருஷத்துக்கு இந்த அம்மா ஒரு பக்கம் ஃபாஸ்டிங், அவர் ஒரு பக்கம் ஃபாஸ்டிங் இருந்தா என்ன ஆயிருக்கும்? ඒ දෙන්න ඒ අවුරුද්ද තුල දෙන්න දෙපැත්තෙන් පාස්ටිං වෙලා හිටියොත් මොනවද වෙන්නේ? அல்லது ஒரு வருஷம் ரெண்டு பேரும் உட்கார்ந்து கர்த்தர் குழந்தை தருவேன்னு சொன்னார், எனக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டே இருந்தா என்ன ஆயிருக்கும்? දෙන්න දෙපැත්තේ වාඩිලා දෙවියන් වහන්සේ දරුවෙක් දෙනවා එක දුන්නා කියලා කියන්නේ මොනවද වෙන්නේ? குழந்தை பிறந்திருக்குமா? දරුවෙක් හම්බ වෙන්නේ නැද්ද? வழங்க தான் சொல்ற මං காரியம். කියන දේ ඔබට තේරෙනවද? என்ன சொல்ல வருகிறேன்? මොකද්ද කියන්නේ? இயலாத காரியத்தை அவர் செய்கிறார். බැරි දේ උන්වහන්සේ කරනවා. இயன்றதை நாம் செய்ய வேண்டும். ඇකි දේ අපි කරන්න ඕනේ. இயன்றதை செய்வதற்கு சாக்கு போக்கே சொல்லக்கூடாது. ඒකට අපිට පුළුවන් දේ කරන්න අපි නිදාසන කරුණු කියන්න බෑ. பாடி ரொம்ப வீக்கா இருக்குங்க, ශරීරය දුර්වලයි. என்னால ஒண்ணும் பண்ண මට முடியாதுங்க, මුකුත් කරන්න බෑ. அந்த பேச்செல்லாம் கூடாது. ඒවා වචනක බෑ. குழந்தையை தருவேன்னு சொன்னவர் பாடியும் பலப்படுத்துவார். දරුවන් Hallelujah. දෙන්නව කිව්ව තැනන් වාසේ ශරීරය ශක්තිමත් කරනවා. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? කී දෙනෙක් ආමේන් කියනවද? ஹalleluya. ආමේன் உன்னை හalleluya. உயர்த்துவன் கர்த்தர் சொல்லிட்டா அப்படியே டக்குன்னு எடுத்து போய் ஓவர் நைட்ல மேல வைக்கிறது இல்ல பாருங்க. දෙවියන් වහන්සේ ඔබ උසස් කරන කිව්ව ගමන රැට කියලා උඩ වාලේ තියන්නේ. அவர் நம்மிடத்துல சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். අපේනොත් යම් දේවල් බලාපොරොත්තු වෙනවා. யோசேப்பிடம் சில காரியங்களை எதிர்பார்த்தார். යෝසෙෆ්ගේ සමහර දේවල් බලාපොරොත්තු වුණා. தாவீதிடம் சில காரியங்களை எதிர்பார்த்தார். දාවිදගේ සමහර දේවල් බලාපොරොත්තු වුණා. அவர்களை கர்த்தர் உருவாக்கினார், උන්වහන්සේ උන්ව සෑදුවා. வணைந்தார், උන් கடைசில ඇමුවා. கொண்டு போய் டாப்ல உட்கார வச்சார். අවසානයේ ඉහළ තැනේ තැබුවා. அருமையானவர்களே, සෙනෙවන්තේනි. இந்த விசுவாச வாழ்க்கையில நம்முடைய கிரியைகள் ரொம்ப මේ முக்கியம். හැදෙල ජීවිත තුල ක්‍රියා කිරීම ඉතා වැදගත්. அந்த கிரியை கூட எப்படி நடக்க முடியும்? මේ ක්‍රියාව තුල අපි කොහොමද ගමන් කරන්න පුළුවන්? யாக்கோபு நிருபத்துல ஆக்ஷனை பற்றி நிறைய வாசிக்கிறோம் இல்லையா? යාකෝබ පොතේ ක්‍රියා කිරීම සම්බන්ධ ගොඩාක් දේවල් කතා කරනවා. யாக்கோபு என்ன சொல்றார்? ஒருத்தன் பசியா வந்தான்னா, பசியா இருக்கியப்பா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உனக்காக நான் ப்ரே பண்றேன், போயிட்டு வான்னு அனுப்பிடாதன்றாரு. එතන කියනවා එකනේ බඩගින්න ආවොත් බඩගින ඇත්තද?
කියලා යාඥා කළ යවන්න කිව්වේ නැහැ. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான் ஈஸியஸ்ட் பதில். අද ගොඩක් දිනට පිළිතුර ඉතා සරල ඒක තමයි. ஏதாவது பிரச்சனையை சொன்னா பிரச்சனை. கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்க ப்ரே பண்றோம் அப்படின்னுவாங்க. ප්‍රශ්නය කිව්ව ගාව දුක් වෙන්න එපා. මම ඔයාව දෙස යාඥා කරන්න. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அது ஒண்ணுதான். ඔවුන්ට දන්න දේ ඒක විතරයි. அதை தப்பே சொல்லல. මම ඒකට වැරදි කියන්නේ ஆனா என்னன்னா பல நேரங்கள்ல அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் போய் நம்மால ஒண்ணுமே பண்ண முடியல பாருங்க. නමුත් සමහර අවස්ථාවල එතනට එයයින් පියවරක් ගිහලා අපිට මොකුත් කරන්න බැරි වෙලා வேதம் சொல்லுது சும்மா ஜெபம் பண்ணிட்டே இருந்தா சரிப்பட்டு මේ வராது. වචනක නිකන් යාඥා කරන්නට මදි. நாம் செய்ய வேண்டியதையும் நாம் செய்ய வேண்டும். අපි කළ යුතු දේ අපි කරන්න ඕනේ. கர்த்தர் சொல்லிட்டாரு என்ன உயர்த்துவேன்னு சொல்லிட்டு ස්වාමීන් වහන්සේ කිව්වා නුඹ උසස් කරනවා කිව්වා. ஆகவே நான் படிக்க மாட்டேன், මම ඉගෙන ගන්න නැහැ. வேலைக்கு போக மாட்டேன், පැට යන්නේ නැහැ. உழைக்க மாட்டேன், අම්බු කරන්නේ නැහැ. இப்படியே இருந்தா என்னத்துக்கு ஆகுறது? මේ මිටි මොකද්ද වෙන්නේ? கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுமா? උන්වහන්සේගේ වචන ඉෂ්ට நிறைவேறவே ඉෂ්ට நிறைவேறாது. වෙන්නේ නැහැ. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் போது, ස්වාමීන් වහන්සේගේ වචනේ විශ්වාස කරන මොහොතේදී கர்த்தர் சொல்லிட்டார் என்ன உயர்த்துவேன்னு சொல்லிட்டு, උන්වහන්සේ කිව්වා මාව උසස් அவர் කරනවා. நிச்சயமா என்ன உயர்த்துவார். අනිවාර්යයෙන් මාව උසස් කරනවා. அந்த அறிவு வரும்போது அதற்கேற்றபடி நாம் செய்ய ஆரம்பிக்கிறோம். ඒ දැන ගැනීම එන මොහොතේදී ඒ අනුව අපි ක්‍රියා කරන්න ඕනේ. ஆகவேதான் தானியேல் 11:32ல தமிழ்ல இருக்கிற அந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. சிங்களத்துல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். ඒ පරිවර්තන කිනා ඒ අනුව ඕන් කරන්නේය. அப்படின்னா என்ன அர்த்தம்? මොකද ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம செயல்பட வேண்டியதா இருக்கு பாருங்க. එක එක වාතාවරණය තුල ඒ අනුව අපි ක්‍රියා කරන්න அப்ப ඕනේ. தேவனை நாம் அறிந்து கொள்ளும் போது சூழலுக்கு ஏற்றபடி நாம் நடக்க ஆரம்பிக்கிறோம். අපි දෙවියන් වහන්සේව දැනගන්න මොහොතේදී ඒ වාතාවරණය අනුව අපි ගමන් කරන්න පටන් பல ගන්නවා. நேரங்கள்ல பாருங்க வாழ்க்கையில பிரச்சனை வருது இதனாலதான். සමහර අවස්ථවල ජීවිතයේ ප්‍රශ්න එන්නේ මේ නිසා. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடப்பது கிடையாது. අපි වාතාවරණය අනුව යන්නේ නැහැ. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுவது கிடையாது. වාතාවරණය අනුව කතා කරන්නේ නැහැ. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்படுவது கிடையாது. වාතාවරණය අනුව ක්‍රියා කරන්නේ නැහැ. ஆனா தேவனை அறிகிற அறிவு வரும்போது, නමුත් දෙවියන් වහන්සේව දැනගන්නව දැනගෙන වෙනකොට விசுவாசம் வரும்போது, ඇදහිල්ල එනකොට அந்த சூழ்நிலையில என்ன செய்யணுமோ அதை நாம் செய்கிறோம். ඒ වාතාවරණය මොකද්ද කරන්න ඕනේ ඒක කරනවා. எத்தனை பேர் ஆமென் කී சொல்றீங்க? දෙනෙක් ආමෙන් කියනවද? ஆமென். ආමෙන්. கவனிச்சிங்களா தேவனை அறிகிற அறிவு எவ்வளவு முக்கியம் என்று? බලන්න දෙවියන් වහන්සේව දැනගන්නව දැනගැනීම කොතරම් වැදගත්ද කියා. சாராளுக்கு அந்த அறிவு வந்துருச்சு பாருங்க. සාරාල්ට ඒ දැනගැනීම அறிவு? මොකක්ද දැනගැනීම? என் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். ආමෙන්. මම නමස්කාර කරන්නව දෙවියන් වහන්සේ විශ්වාසවන්තයි. அவர் சொன்னால் அப்படியே செய்வார். උන්වහන්සේ කිව්ව දේ அவர் එලෙස அவர் කරනවා. சொன்னால் அப்படியே செய்வார். උන්වහන්සේ කිව්වොත් එලෙස எத்தனை කරනවා. பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? කී දෙනෙක් විශ්වාස කරනවා? Hallelujah. හalleluya. இதுக்கு தான் தேவனை அறிகிற அறிவு வேண்டும். මේ සඳහා තමයි දෙවියන් වහන්සේව දැන ගැනීම අපිට ඕනේ. அந்த அறிவு தான் உங்களை வாழ வைக்கும். ඒ දැන ගැනීම ඔබව ජීවත් කරනවා. டைம் இருக்கா? முடிஞ்சிருச்சான்னு தெரியல. அப்படியா? ஓகே ஓகே சரி. இப்போ ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 9ல இருந்து 12 எடுத்துங்க, வாசிக்க வேண்டாம். උප්පත්ති 12:9ට යමු. ගන්න කියවන්න එපා. இது என்ன சொல்லுகிறது? ඒක මොකද්ද කියන්නේ? ஈசாக்கு பிறந்த பிறகு ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பிவிட வேண்டும் என்று சாராள் சொல்லுகிறார். ඊසා කම්මුණට පස්සේ සාරාල් කියනවා මේ ඉස්මායිල්ව යවන්න කියනවා. இது ஆபிரகாமுக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. මේක ආබ්‍රාම්ට හරි දුකක්. கர்த்தர் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, දෙවියන් වහන්සේ ආබ්‍රාම් දෙස බලලා කියනවා அந்த பிள்ளையும் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். ඒ වාල් ස්ත්‍රිය ගැන කිව්වෝ දේ ඔබට දුකක් නොවේවා. சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். සාරාල් ඔබට කියන සියල්ල ඇහුම්කන් දෙන්න. ரொம்ப அழகா இருக்குது பாருங்க. ලස්සනට තිබෙනවා. சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். සාරාල් නුඹට කියන දේ සියල්ල කරන්න. இன்னைக்கு யாராவது ஹஸ்பண்ட் கிட்ட பார்த்து உங்க வைஃப் சொல்றதெல்லாம் கேளுங்கன்னா எப்படி டென்ஷன் ஆகும்ல? කවුරු හරි ඔබගේ භාර්යාව බලලා ස්වාමි පුරුෂ බලලා භාර්යාව කියන ඔක්කොම කරන්න කිව්වොත් ඔබ පොඩ්ඩක් මේ කලබල වෙනවා. இருக்கீங்களா இல்லையா? ඉන්නවද නැද්ද? சொல்லுவாங்க, என்ன பிரசங்கியார், என்ன ஊழியக்காரர் அந்த ஆளு, මේ මොනවද මේ මිනිස්සේ දේශකයා வைஃப் சொல்றது கேளுன்ட்டு போறாரு. භාර්යාව කියන දේ අහන්න කියලා යනවා. கர்த்தர் என்னதான லீடரா வச்சிருக்கிறாரு? ස්වාමීන් වහන්සේ මාවනේ නායකයා කරලා තියෙන්නේ. கர்த்தர் என்னதான தலைவனா வச்சிருக்கிறாரு? උන්වහන්සේ මාවනේ ඉස කරලා තියෙන්නේ.
வைஃப் சொல்றது கேளுன்ட்டு போயிட்டாரு. භාර්යාව කියන දේ ආන්න කියලා ගියා. கர்த்தர் சொல்றாரு வைஃப் சொல்றது மரியாதை கேளு அப்படின்னு. ස්වාමීන් වහන්සේ කියන කරුණාකර භාර්යාවට ඇහුම්කන් දෙන්න. ஏன்னா இப்போ அவங்க சொல்றதும் விசுவாசத்துல தான் சொல்லுகிறார்கள். දැන් ඈ කියන දේ කියන්නේ හැදහිල්ලේ. அப்போ முன்ன 85 வயசுல சொன்னது வந்து வேற. 85 කිව්වේ වෙනයි. ஆனா இப்போ சொல்வது வேற. දැන් කියන දේ වෙනයි. விசுவாசத்துல செயல்படுகிறார்கள். දැන් හැදහිල්ලෙන් ஏன்னா ක්‍රියා கர்த்தர் කරනවා. சொல்லிட்டார் ஈசாக்கிடத்தில் தான் சந்ததி விளங்கும் என்று. දෙවියන් වහන්සේ කිව්වා ඊසාක් තුලින් තමයි වංශයක් නික්මෙන්නේ කියලා. ஈசாக்கு தான் வாக்குத்தத்தங்களை பெற்றவன். ඊසාක් තමයි පොරොන්දුවේ දරුවා. அப்ப இஸ்மவேல் எதுக்கு? එන ඉස්මவேල් මොකටද? வேண்டாம், එපා. அனுப்பி விடு. ඔව් යවන්න. இதுக்கும் கர்த்தரை அறிகிற அறிவு தான் ரொம்ப முக்கியம் பாருங்க. මේ දේටත් ස්වාමින් වහන්සේව දැනගන්නව දැනගැනීම අවශ්‍ය. பல நேரங்களில் இந்த அறிவு இல்லாதனால தான் வாழ்க்கையிலே தேவையில்லாத ஆட்களையும் தேவையில்லாத காரியங்களையும் தேவையில்லாத பொருட்களையும் வாழ்க்கையிலையும் வீட்லயும் வச்சிருக்கிறோம் நாம. සමහර අවස්ථාවල මේ දැනගැනීම නැති නිසා තමයි අපේ ජීවිතය තුළ අවශ්‍ය නැති මිනිසයන් දාගන්නවා, ගෙදරට අවශ්‍ය නැති බඩු දාගන්නවා. මේ දැනගැනීම නැති නිසා තමයි. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்ற காரியங்க? කී දෙනෙක් මම කියන දේ තේරෙනවද ඔබට? தேவையில்லாதவங்க எல்லாம் வீட்டுல இருக்கிறாங்க. අවශ්‍ය නැති මිනිසයන් ගෙදර ඉන්නවා. உங்க வீட்டுல யாராவது இருக்காங்களா அந்த மாதிரி? ඔබේ ගෙදරම කවුරු ඉන්නවද? யோசிக்கிறீங்களா வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படின்னு? ඔබ හිතනවද එළියට ගියොත් හොඳයි කියලා? இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. මේවට යාඥා කළා හරියන්නේ නැහැ. விசுவாசத்துல செயல்பட வேண்டும். ඇදහිල්ලෙන් ක්‍රියා කරන්න. அது மனைவிக்கு பிடிச்சாலும் சரி மனைவிக்கு பிடிக்கலனாலும் சரி භාර්යාවට ඇල්ලුවත් නැතත් කරන්න දෙයක් නැහැ. கர்த்தர் சொல்லிட்டாருன்னா வெளியே அனுப்ப வேண்டியதுதான். ස්වාමින් වහන්සේ කිව්වොත් පිටද යවන්න. ஆமென். ආමේන්. கூட சேர்த்து வச்சுக்காதீங்க, ஆசீர்வாதம் இருக்காது. ඇතුලේ අරන් තියාගන්න මේක ආශිර්වාදයක් වෙන්නේ නැහැ. ரொம்ப பெரிய காரியத்தை பேசி கொண்டு இருக்கிறேன். මම ඊටා වැදගත් කාරණා කතා කරන්නේ. தேவனை அறிந்து கொள்ளும் போது அதை செய்யறது கூட பலன் உண்டாகுது பாருங்க. බලන්න දෙවියන් වහන්සේව දැනගන්නව දැනගැනීම තමයි එවැනි කාරණාවල් කරන්න අපිට ශක්තිය දෙන්නේ. அருமையானவர்களே, இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. எது கூட இருக்கணும், எது கூட இருக்க கூடாது. සෙනෙවන්තිනි දැන් ඔබ තීරණයක් ගන්න කොයි දේද මා ළඟ තිබෙන්න ඕනේ, කොයි දේද තිබිය යුතු දේ. யார் உங்க கூட வீட்டுல இருக்கணும், யார் உங்க கூட வீட்டுல இருக்க கூடாதுன்னு இன்னைக்கு டிசைட் பண்ணுங்க. ඔබ අද තීරණය ගන්න මගේ ගෙදර කවුද ඉන්න ඕනේ, කවුද ඉන්න හොඳ නැත්තේ. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ස්වාමීන් වහන්සේ ඔබට උදව් කරයි. சரி, இன்னொரு முக்கியமான காரியத்தை நம்ம கவனிப்போம். තවත් වැදගත් කාරණා බලමු. இதை கவனித்து நம்ம முடிப்போம். මේක බලලා අපි ඉවර இந்த කරමු. தேவனை அறிகிற அறிவு வரும்போது நம்முடைய ஜெப வாழ்க்கையும் வெற்றிகரமாக இருக்கிறது. බලන්න දෙවියන් වහන්සේ දැනගන්නව දැනගැනීම එන අවස්ථාවේදී අපේ යාඥා ජීවිතයත් ජයක් එනවා. நிறைய பேருடைய ஜெப வாழ்க்கை வெற்றிகரமா இல்ல. අද ගොඩාක් දෙනෙක්ගේ යාඥා ජීවිතය තුළ ජයග්‍රහණයක් නැහැ. ஒரு மாதம் ஒரு வருஷம் ஜெபிக்கிறாங்க, அப்புறம் விட்டுடுறாங்க. මාසයක් අවුරුද්දක් යාඥා කරන අත්හරිනවා. காரணம் என்னன்னா ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது. ඒ යාඥාට පිළිතුරක් නැහැ. நம்ம கூட எவ்வளவு ஜெபிக்கிறோம் இல்லையா? අපි කොච්චර යාඥා කරනවද? ஜெபத்துக்கு பதில் வந்த மாதிரி தெரியல பாருங்க. යාඥාවට පිළිතුරක් ආවා உடனே වගේ. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கல. ඒ විදිහට මිනිස්සු මොකද්ද හිතන්නේ? අපි මොනවද හිතන්නේ? දෙවියන් වහන්සේ මගේ යාඥාට පිළිතුරු දුන්නේ නැහැ. இதுக்கு ஏத்த மாதிரி யாராவது பிரசங்கியார் வருவாரு. ඒකට අනුකූලව කවුරු දේශකෙක් அவர் කියනවා. என்ன சொல்லுவாரு? நீ எல்லாம் ஜெபம் பண்ணா கூரையை தாண்டுமா அப்படின்வாரு. එතකොට ඔහු කියයි ඔබ යාඥා කරොත් වාලෙට උඩින් යයිද ඒක? ஆகவே இருக்கிற காத்தெல்லாம் பிடிங்கி விட்ட மாதிரி புஷ்ன்னு இறங்கிடும் பாருங்க. එතකොට ඔහු තුල තිබුණා ওই හැදෙilla අර උලංගිය බැලුමක් වගේ වෙනවා. ஐயா சொல்றது ரொம்ப கரெக்ட். என் ஜெபம்லாம் கூரையை தாண்டுமா? ඔබතුමා කියන කාරි මගේ යාඥාව වාලෙට ඉහළින් යන්නේ නැහැ. நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க பாருங்க. බොහෝ දෙනෙක් ඒම ඔබ හිතාගෙන ඉන්නවා. நான் சொல்றேன், உங்க ஜெபம் கூரையை தாண்ட தேவையில்லை. ඔබගේ යාඥාව වාලෙට එයයි යන්න අවශ්‍ය නැහැ. பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். බලවත් තැනන් වහන්සේ ඉන්නේ ඔබ තුලයි. நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். ඔබගේ සිතුවිලි එයා දැනගෙන ඉන්නවා. அந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்பாதீங்க தயவு செய்து. நம்மனா கெட்டு போயிடுவீங்க. ඔබ අනවශ්‍ය දේ ඔබගේ ආන්න ඔබ විශ්වාස කරන්න බෑ. එතකොට ඔබගේ ඇදහිල්ල නැති වෙනවා. நினைவுகளை அறிந்திருக்கிறவருக்கு வாயை திறந்து பேசினா கேட்காதா? ඔබගේ සිතුවිල්ල දන්න දෙවියන් වහන්සේ ඔබ කට ඇරලා කතා කරොත් ඒක දන්නේ නැද්ද යාට? இது வேற கூரையை தாண்டி போகணுமா? මේක වාලෙට ඉහළින් යන්න ඕනේද? இது என்ன ராக்கெட்டா விடுறோம் கரெக்டா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போய் சேர்றதுக்கு? අපි යවන්නේ රොකට් එකක් දා පියවරි යන්නට. இது ஜெபம். நீங்கள் தேவனோடு பேசுகிற ஒரு காரியம். ආමේන්. මේක යාඥාවක්. ඔබ දෙවියන් වහන්සේම කතා කරන වෙලාව. உங்களுடைய எண்ணங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ඔබගේ සිතුවිලි කල්පනා උන්වන් දැනගෙන ඉන්නවා. ஒவ்வொரு முறை நீங்கள் ஜெபிக்கும் போதும் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். ආමේන්. ඔබ යාඥා කරන හැම මොහොතේම උන්වහන්සේ ඔබගේ යාඥාව අසාගෙන ඉන්නේ. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? කී දෙනෙක් ඒක විශ්වාස කරනවද? ආමේන්. முதல்ல அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வேணும் பாருங்க. පළමු කොට ඒ සිතුවිලි ඔබ තුල තියෙන්න ඕනේ. ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், ස්වාමී ජේසුස් වහන්සේ කියනවා, பிதாவே நீர் எனக்கு எப்போதும் செவி கொடுக்கிறபடியால் உமக்கு நன்றி. යාණෙනි ඔබ කොයි මොහොතේ මට ඇවුම්කන් දෙන නිසා ඔබට ස්තුතියි. நம்முடைய அப்பா எப்போதும் நமக்கு செவி கொடுக்கிறார். අපගේ පියා හැම මොහොතෙම අපට ඇවුම්කන් දෙනවා. ආමේන්. හalleluya.
இப்ப என்ன பிரச்சனைன்னா ප්‍රශ්නේ මොකද්ද කිව්වොත් எப்போதும் செவி கொடுக்கறாருன்னா அப்ப ஏன் பதில கொடுக்க மாட்டேங்கிறாரு? ඇයි හැම මොහොතෙම ඇහුම්කන් දෙනවනේ ඇයි පිළිතුරු දෙන්නේ නැත්තේ? யோசிக்கிறீங்களா இல்லையா? ඔබ කල්පනා කරන්නේ නැද්ද? பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், பதில் வர மாட்டேங்குது. අපි නොයෙක් දේව දිසා යාඥා කරන පිළිතුරක් இதை නැහැනේ. வந்து ஒரு 10 நிமிஷத்துல உங்ககிட்ட நான் விலைக்கு சொல்ல முடியாது. මම මේ දේ විනාඩි 10කින් විස්තර කරන්න බෑ. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. නොයෙක් කාරණාවන් තිබෙනවා. வழக்கமா என்ன சொல்லிடுவோம், என்கிட்ட ஏதோ பிரச்சனை ஆகவே தான் பதில் வரலன்னு. අපි සාමාන්‍යයෙන් කියන මාතුලේ ප්‍රශ්නයක් තිබෙන එකයි පිළිතුරු නැත්තේ. எப்போதும் அந்த மாதிரிலாம் கிடையாது பாருங்க. හැම වෙලාවෙම එහෙම නෙමෙයි. சில நேரங்கள்ல அந்த டைம் வரல, ஆகவே தான் உங்களுடைய ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல. සමහරේ වෙලාව ආවේ නැහැ ඒකයි පිළිතුරක් නැත්තේ. ஏறக்குறைய அது குறித்து நான் 8-9 காரணங்களை போதிச்சிருக்கேன் நான். මම ඒ සම්බන්ධ කාරණාවල් 9ක් කතා කරලා තිබෙනවා. ஆனா அங்க போதிக்காத ஒரு காரணத்தை இங்க நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். නමුත් මම ඉගෙනු නැති කාරණාවක් දැන් මම මෙතන ඔබට සමග කතා அது කරනවා. என்னன்னு சொன்னா, சில சமயங்களிலே நம்முடைய திருமண வாழ்க்கையிலே அல்லது திருமணத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கை சரியா இல்லாத போது நம்முடைய ஜெபங்களுக்கு அதுவே பெரிய தடையாய் மாறி සමහර விடுகிறது. අවස්ථාවලදී අපේ විවාහයේ ජීවිතය අරියාකාරව නැති මොහොතේදී අපේ යාඥාවට පවා බාධාවක් එනවා. மல்கியா 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். අපි මල්කියා දෙවෙනි පරිච්ඡේදය மல்கியா බලනවා. 2ஆம் அதிகாரம் 11-16 எடுத்துக்கலாம். මල්කියා 2:11-16 දක්වා අපි ගමු. ஒவ்வொன்றா வாசித்து உங்களுக்கு அப்படியே விளக்கிடுறேன் பாருங்க, நமக்கு டைம் இல்ல. අපි මලාකී දෙවෙනි පරිච්ඡේදය යමු 2:11 இந்த ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட போய் அழுறாங்க, ஏன் ஆண்டவரே எங்க ஜெபத்தை நீங்க கேட்க මේ மாட்டேங்கிறீங்க? සෙනග දෙවියන් වහන්සේ කියලා අඬනවා, ස්වාමීනි ඇයි අපේ යාඥාවට පිළිතුරු නැත්තේ? நாங்கள் உம்முடைய ஜனங்கள் தானே, අපි ඔබගේ සෙනගනේ. ஏன் எங்க ஜெபத்தை கேட்க மாட்டீங்க? ඇයි අපේ යාඥාව අහන්නේ නැත්තේ? 11ல இருந்து வாசிக்கிறேன். 11 ඉඳලා බලමු. யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த கொலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். 11 යුදාවරු දෝහි ලෙස ක්‍රියා කළෝය. ඊශ්‍රායෙල්ද ජෙරුසලමෙහිද පිළිකුලක් කිරී තිබේ. මක්නිසාද ස්වාමීන් වහන්සේ ප්‍රේම කලාව උන්වහන්සේගේ ශුද්ධකම යුදා කෙලහා අන්‍ය දෙවියෙකුගේ දුව සරණ පාවා ගත්තේය. முதல் காரியம் என்னன்னு சொன்னா, தேவன் சொல்றாரு, என்னுடைய பரிசுத்த ஸ்தானத்தை நான் நேசிக்கிறேன், ஆனா இந்த ஜனங்க அந்த பரிசுத்த ஸ்தானத்தை பரிசுத்த கொலைச்சலாக்கிட்டாங்க. දෙවියන් වහන්සේ කියන පළමු කොට මම මේ සුද්ධ ස්ථාන ප්‍රේම කරනවා. නමුත් මොවුන් එක පිළිකුල් කළයි කියලා කියනවා. எப்படி அதை பரிசுத்த கொலைச்சலாக்கினார்கள்? කොහොමද ඒක පිළිකුල් කළේ? அவர் சொல்றாரு பாருங்க, அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள் அப்படின்னு. අන්‍ය දෙවිවරුන්ගේ දුවරුන් සරණ පාවා ගත්තෝය. ஆங்கிலத்துல வருது, they married the daughter of a foreign god. இன்னொரு கடவுளுடைய மகளை விவாகம் பண்ணிட்டாங்களாம். තවත් දෙවිවරුන්ගේ දුවව ළමයින්ව සරණ පාවා ගත්තයි කියලා කියනවා. 2 கொரிந்தியர் 6:14 நம்ம என்ன வாசிக்கிறோம்? 2 කොරින්ති 6:15 මොකද කියන්නේ? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. ඔබ අන්‍ය ඇදහිල්ල සමග ඇදහිලිවන්තයන් සම්බන්ධ වෙන්න එපා. இது வந்து பழைய ஏற்பாட்டு போதனை மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் அந்த போதனையை பவுல் கொடுக்கிறார். පෞල්තුමා ඒක පරණ දේශනාවක් පරණ කිවිසුතර මේ අලුත් කිවිසුමේ තිබෙන අය அந்நிய දේ. நுகத்திலே பிணைக்கப்படாதிருங்கள். අන්‍ය ආය සමග සම්බන්ධ அப்படின்னு වෙන්න சொன்னா එපා. என்ன அர்த்தம்? ஒரு விசுவாசி அவிசுவாசியை திருமணம் செய்ய வேண்டாம் என்று தேவன் சொல்லுகிறார். කියනවා ඇදහිලිවන්තයෙක් මද ඇදහිලිවන්තයෙක් විවාහ කරන්න එපයි කියනවා. ஏன் தேவன் அப்படி சொல்லுகிறார்? ඇයි දෙවියන් වහන්සේ එහෙම කියන්නේ? ஏன்னா அந்த தூய்மை பரிசுத்தம் காக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். උන්වහන්සේ කැමැත්ත සුද්ධභාවය රැක ගන්න ඕනේ. கர்த்தர் ஒரு விசுவாசியை எப்படி பார்க்கிறார்? ස්වාමීන් වහන්සේ ඇදහිලිවන්තයෙක් කොහොමද බලන්නේ? அவனை ஒளியாய் பார்க்கிறார், ඔව්ව ආලෝකයක් ඇටියට බලනවා. தன்னுடைய பிள்ளையாக பார்க்கிறார், තමාගේ දරුවෙක් ලෙස බලනවා. அவருடைய கர்ப்பத்திலிருந்து உதித்தவனாக பார்க்கிறார். තමාගේ කුසේ නික්මුණව කෙනෙක් ලෙස බලනවා. ஆனா நீங்க திருமணம் பண்ண போகிற அந்த அவிசுவாசியை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? ඒ ඔබ විවාහයෙන් යනෝ ඒ මද ඇදහිලිවන්තයා උන්වහන්සේ කොහොමද බලන්නේ? அந்நிய கடவுளின் பிள்ளைகள். අන් දෙවිවරුන්ගේ දරුවන් ඇටියට. இதெல்லாம் இன்னைக்கு போதிச்சா நிறைய கிறிஸ்தவங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது. අද මේක ඉගෙනුවොත් බොහෝ කිතුනුවට අල්ලන්නේ. நிறைய வாலிபர்களுக்கு பிடிக்கிறது கிடையாது. තරුණයන්ට අල්ලන්නේ මේවා. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, ඔවුන්ට මොකද්ද කිව්වොත් யாரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா இதெல்லாம் பெரிய விஷயமா? මම කාව ආදරය කළත් බැන්ද මොකද ඒක ලොකු ප්‍රශ්නයක් නෙමෙයි. இல்ல, கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். නෑ අපිට වැදගත් දේව වචනය. கர்த்தரை உண்மையா நேசிக்கிறவங்க දෙවියන් වහන්සේව අවංක කොට ප්‍රේම කරන தங்களுடைய අය ஆசை விருப்பங்களை பார்க்க மாட்டாங்க. තමන්ගේ ආශාව කැමැත්ත බලන්නේ. கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்பதை பார்ப்போம். ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත මොකක්ද ඒකයි බලන්නේ. எத்தனை பேர் ஆமென் කී சொல்றீங்க? දෙනෙක් ආමෙන් කියනවද? இப்போ கர்த்தர் ஒரு அவிசுவாசியை எப்படி பார்க்கறாருன்னா, அந்நிய கடவுளின் பிள்ளைகள். ස්වාමීන් වහන්සේ මද ඇදහිලිවන්තයෙක් කොහොමද බලන්නේ? කියන්නේ අනිත් දෙවිවරුන්ව අදහන දරුවෙක් ලෙස තමයි බලන්නේ. உங்களை எப்படி பார்க்கிறார்? ඔබව කොහොමද බලන්නේ? அவருடைய பிள்ளைகளாக பார்க்கிறார். මාගේ දරුවෙක් ලෙස. ආමෙන්. ஹalleluya. හalleluya.
ஆகவே தான் சொல்றாரு அந்த ஸ்பிரிச்சுவல் பியூரிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கொள்ளுங்கள். එනිසා ඒ ආත්මික කාරණාවල් ඔබ වර්ධනය කරගන්න. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. ඉස්රායෙල් සෙනග ඒවා බැලුවේ නැහැ. அவங்க மற்ற தேசத்து பெண்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ඔවුන් විවාහ වුණේ අන්‍ය ජාතිවරුන්ගේ இன்னைக்கும் அது நடக்குது, கிறிஸ்துவ உலகத்தில் நடக்குது අද பாருங்க. කිතුණු ලෝකේ අදත් ඒක වෙනවා. பைபிள் காலேஜில் என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருந்தாங்க. බයිබල් පාසලේ අපේ හිටිය ශිෂ්‍යයෙක් හිටියා. அவங்க போயிட்டு ஒரு கிறிஸ்துவ அல்லாத ஒருவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ක්‍රිස්තියානි නොවන කෙනෙක් විවාහ වුණා. நல்லா கர்த்தரை அறிந்தவர்கள், வசனத்தை அறிந்தவர்கள். වචනය දන්නව, දෙවියන් වහන්සේ දන්නව. திருமணம் ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தது. පටන් ගැනීම හොඳට හිටියා. ஆனா சில பிரச்சனைகள். සමහර ප්‍රශ්න. நான் எப்போதும் கேட்பேன், எப்படி உங்க ஹஸ்பண்ட் இருக்காரு அப்படின்னு. මම කොයි මොතාන ඔබගේ ස්වාමි පුරුෂයා කොහොමද ඉන්නේ? அவங்க சொல்லுவாங்க, என் கணவருக்காக நான் ஊக்கமா ஜெபிக்கிறேன் பாஸ்டர், கண்டிப்பா கர்த்தர் அவரை மாற்றுவார் அப்படின்னு. මෙයා කියන මම පාස්ටර් මම උනන්දුයට යාඥා කරන අනිවාර්ය උන්වහන්සේ වෙනස් කරනවා. அப்புறம் ஒரு முறை கேட்டப்ப சொன்னாங்க, என் கணவர் ரட்சிக்கப்பட்டுட்டார் அப்படின்னு. තවත් අවස්ථාවක් ආපු මොහොතේදී කිව්වා මගේ ස්වාමි පුරුෂයා දැන් ගැලුණයි කිව්වා. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றாங்க, நானும் அவரும் டிவோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. තවත් ටික කාලයක් ගිය පස්සේ කියන අපි දික්කසාද උනායි කිව්වා. அருமையானவர்களே, கவனமா இருக்கணும். සෙනෙවන්තේනි இதெல்லாம் விளையாடுற விஷயம் கிடையாது. මේවා සෙල්ලම් කරන දේවල් නෙමෙයි. கர்த்தர் விரும்பாத காரியங்கள். ස්වාමීන් වහන්සේ අකමැති වෙන දේ. கர்த்தர் விரும்பாத காரியங்கள். ස්වාමීන් වහන්සේ අකමැති වෙන දේ. நமக்கு அது ரொம்ப லேசா படலாம். අපිට ඒක නිකන් ඒක පාස්ුවක් තියෙන්න පුළුවන්. சில பேர் என்ன சொல்றாங்க, கல்யாணம் பண்ணிட்டு அவரை நான் எப்படியாவது மாத்திடுவேன், සමහර කෙනෙක් මම විවාහ වුණාට පස්සේ එයා කොහොමද එයා වෙනස් කරන්න? எப்படியாவது கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்து. කොහොමද ක්‍රිස්තුස් වහන්සේට ගේන්න? அது நடக்குமோ நடக்காத உங்களுக்கு தெரியாதுன்னு வேதமே சொல்லுகிறது. දේ වචන කෙනෙක් සිදු වෙයිද නැද්ද කියලා දේ වචනෙම කියනවා. ඔබ දන්නේ திருமணம் නැහැ. செய்யும் போது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙන්නේ විවාහ වෙන මොහොතේදී උන්වහන්සේගේ වචනේ කියන දේ ආලා කරන්නට. அப்போ ஒரு விசுவாசி அவிசுவாசியை திருமணம் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற மெசேஜ் என்ன? ඇදහිලිවන්තෙක් මද ඇදහිලිවන්තෙක් විවාහ වෙන මොහොතේ පිටිපස්සේ තිබෙන පණිවිඩය මොකද්ද? ஆண்டவரை குறித்தோ அவருடைய வார்த்தை குறித்தோ எனக்கு கவலை இல்ல. ස්වාමීන් වහන්සේ ගැනද උන්වහන්සේගේ වචනේ ගැන මම එච්චර ගාණක් නැහැ. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? මම කියන දේ ඔබට තේරෙනවද දැන්? விளங்குதா? තේරෙනවද? சரி. இப்போ தேவனை குறித்தும் அவருடைய வார்த்தை குறித்தும் உங்களுக்கு கவலை இல்லாம அந்த வார்த்தையை மீறி நீங்க செய்யும் போது, நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது கர்த்தர் உங்கள் பட்சத்துல வந்து நிப்பாருன்னு நீங்க எதிர்பார்ப்பீங்களா? ඔබ හිතනවද දෙවියන් වහන්සේගේ වචනේ දෙවියන් වහන්සේගේ මට ප්‍රශ්නයක් නැහැ. මම විවාහ වෙනවා. නමුත් ප්‍රශ්නයක් වුණාට පස්සේ ඔබ හිතනවද දෙවියන් වහන්සේ එතනදී ඔබ සමග ඉඳී කියලා ඔබ හිතයිද? நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கர்த்தர் ரொம்ப அன்புள்ளவர், ගොඩාක් දෙනෙක් කියනවා ස්වාමීන් වහන්සේ ගොඩාක් ප්‍රේමණීයයි. கர்த்தர் ரொம்ப கிருபை உள்ளவர், උන්වහන්සේ මහත් කරුණාවන්ත කෙනෙක්. என்னானாலும் சரி நாம அவருடைய பிள்ளைங்க அவர்கிட்ட போயிட்டோம்னா கர்த்தர் மன்னிச்சு ஏற்றுக்கொள்வார். අපි මොනවා වුණත් අපි උන්වහන්සේ විතර ගියත් අපව කමා කරලා අපි පිළිගන්නවා. கர்த்தர் அன்புள்ளவர் தான், அதுல மாற்றமே கிடையாது. උන්වහන්සේ ප්‍රේමණීය කිසි වෙනසක් නැහැ. கிருபை உள்ளவர் தான், மாற்றமே கிடையாது. උන්වහන්සේ කරුණාවන්ත වෙනසක් නැහැ. ஆனால் அவர் தம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறவர். නමුත් එයාගේ වචනය අනුව වැඩ කරන්න அவர் நீதியுள்ள தேவன், උන්වහන්සේ ධර්මිෂ්ඨ அவர் දෙවියන් වහන්සේ. நியாயமுள்ள தேவன். උන්වහන්සේ කියන්නේ විනිශ්චය වූ දෙවියන් எந்த වහන්සේ. அளவுக்கு அன்பும் இரக்கமும் இருக்கோ அந்த அளவுக்கு அவர் நீதியும் உள்ள தேவன். උන්වහන්සේ කොතරම් ප්‍රේම කරන අනුකම්ප කරන ඒ වගේ උන්වහන්සේ ධර්මිෂ්ඨ වූ දෙවියන් நாம் වහන්සේ. அவரை பரியாசம் பண்ணும்போது வேதம் சொல்லுகிறது அவர் நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலைக்கு நம்ம போயிடுறோம். අපි උන්වහන්සේ සුළු කරන මොහොතේදී උන්වහන්සේ අපට උදව් කරන්න බැරි තත්ත්වයක් එනවා. 12ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு பாருங்க, 12 වෙනි පදයේ කියනවා இப்படி அந்நிய பெண்களை கல்யாணம் பண்றவன் யாரா இருந்தாலும் சரி, අන්‍ය සම්බන්ධ අන්‍යයව විවාහ වෙන කවුරු වුණත් அப்படி பண்ணிட்டு வந்து காணிக்கை செலுத்துகிறவன் சொல்றாரு பாருங்க அங்க 12ஆம் வசனத்துல. 12 වෙනි පදයේ කියනවා මේ පඳුරු පූජා කරනවා කියලා இந்த කියනවා. பெண்ணை திருமணம் செய்யாத நான் சொல்றேன், நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து காணிக்கையோடு கூட என் சமூகத்துல வேற வர. ඔබ විවාහ වෙන්න එපයි කියන ඔබ විවාහය වෙලා කියන්නේ සම්මාදම් සමග මගේ අභිමුඛයට එනවා. அப்ப அவங்களுக்கு என்ன எண்ணம் பாருங்க, බලන්න ඔවුන්ගේ තිබෙන கர்த்தருடைய சமூகத்துல போயிட்டு பலிகளை செலுத்திட்டா காசை கொடுத்துட்டா கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வார். ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛයට පූජාවල් කරලා පඳුරු දුන්නුත් උන්වහන්සේ සියල්ල අමාර කරන කියලා හිතනවා. கர்த்தர் சொல்றார், என்னுடைய பிள்ளை இல்லாத ஒருத்தையை நீ கல்யாணம் பண்ணல. උන්වහන්සේ කියන ඔබ මගේ කෙනෙක් නෙමෙයි විවාහ වුණේ. ஆகவே நீ இன்னொரு கடவுளுடைய பிள்ளையை கல்யாணம் பண்ணால அந்த கடவுள் இருக்கிற அந்த தேசத்துக்கு ஓடி போ. ஏன் என்னுடைய தேசத்துல நான் கொடுத்த தேசத்துல நீ இருக்காதன்னு அதை தான் அங்க சொல்றாரு பாருங்க. උන්වහන්සේ එතන සඳහන් කරන්නේ මොකද උඹ අන්‍ය ස්ත්‍රියක විවාහ වුණා නම් ඒ දේශෙම ඵලයන් මගේ අභිමුඛයට එන්න එපා. யாக்கோபின் கூடாரங்களில் இராதபடிக்கு கர்த்தர் சங்கரிப்பார். යාකෝබ්ගේ කූඩාරම් වල නොසින්න පිණිස උන්වහන්සේ උංග පළහරිනවා. கர்த்தர் என்ன சிம்பிளா என்ன சொல்றாரு, என்ன அசட்டை பண்ணினா ஆகவே நானும் உன்னை அசட்டை பண்றேன். උන්වහන්සේ කියන මාව සුළු කොට සිතන මිනිස්යාව මම නීච කොට සිතනවා. இது என்னுடைய தேசம்,
මේක මගේ දේශය. என் தேசத்துல உன்னை இருக்க விட மாட்டேன். මගේ දේශය ඔබ තබන්නේ. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்ற කී காரியம்? දෙනෙක් මම කියන තේරෙනවද ඔබට? ரொம்ப சீரியஸான காரியத்தை பேசி ඉතා கொண்டிருக்கிறோம். මම ඉතා වැදගත් දෙයක් කතා කරගෙන ඉන්නේ. கர்த்தர் அன்புள்ளவர் தான். උන්වහන්සේ ප්‍රේමණීයයි. அதே நேரத்தில் அவர் நீதியுள்ள தேவன். ඒ වගේ ධර්මිෂ්ඨ වූ දෙවියන් වහන්සේ. அவர் சொல்றார் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ආමේන්. උන්වහන්සේ කියන මාව ගරු කරන්නාව මම ගරු කරනවා. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? කී දෙනෙක් ආමේන් කියනවද? ආමේන්. எல்லா விஷயத்திலும் நாம் அவரை கனம் பண்ணணும்னு கர்த்தர் விரும்புறார். උන්වහන්සේගේ කැමැත්ත හැම දෙයක් තුල අපි උන්වහන්සේව ගරු කරන්න ඕනේ. 13 கவனிங்க. 13 බලමු. நீங்கள் இரண்டாம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். නුබලා මේ කාරණය දෙවෙනි වරත් කර ස්වාමීන් වහන්සේගේ පූජාසනය කඳුළු වලින්ද ඇඩීමෙන්ද සුසුල්ලෑමෙන්ද වසන්නහුය. එබැවින් උන්වහන්සේ පූජාව තවත් නොසලකන සේක. නුබලාගේ අත්වලින් සතුටු සිතින් එය පිළි නොගන්නා සේක. ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. එහෙත් නුබලා ඒ මක් නිසා 14 yeah. එහෙත් නුබලා ඒ මක් නිසාදයි අසන්නහුය. ස්වාමීන් වහන්සේ නුබලා සහ නුඹේ තරුණ වයසේ භාර්යාව අතරේ සාක්ෂීව සිටි නිසාය. ඈ නුඹේ පංගුකාරීව නුඹේ ගිවිසුමේ භාර්යාව සිටින නුමුත් නුඹම ඈට විරුද්ධව දෝහිකම් කළේය. இந்த ரெண்டு வசனங்கள் என்ன சொல்லுகிறது? මේ පද දෙකේ මොකද්ද කියන්නේ? ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்தை வந்து அழுகிறார்கள். සෙනග උන්වහන්සේගේ අභිමුඛයටලා අඬනවා. சொல்றாங்க கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். උන්වහන්සේගේ පූජාසනයේ කඳුලෙන් ඒ වගේ සුසුම් එළිමෙන් පුරවනවා. காணிக்கையை கொண்டு வர்றீங்க. පඳුරු ගේනවා. கர்த்தர் அதை மதிக்க மாட்டேங்கிறாரு. ස්වාමීන් වහන්සේ ඒක ගණන් ගන්නෑ. கர்த்தர் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ள ඒ மாட்டேங்கிறாரு. පඳුර පිළිගන්නේ නැහැ. காணிக்கை என்பது என்ன? මොකද්ද පඳුර එක? கர்த்தரோடு கூட ஒரு உறவு ஏற்பட வேண்டும் என்பதற்காக செலுத்தப்படுகிற ஒன்று. ස්වාමීන් වහන්සේ සමග සම්බන්ධකමක් ඇති කරන පිණිස කරන දෙයක්. அதாவது பலிகளை குறித்து பேசுகிறார். පූජාවන් ගැන කතා කරනවා. தேவனோடு உறவையும் ஐக்கியத்தையும் ரெஸ்டோர் பண்றதுக்காக பலியை கொண்டு வராங்க. දෙවියන් වහන්සේ සම්බන්ධකම ඇති කරන පිණිස පූජාවල් ගේනවා. அது சிம்பிளா சொல்ல போனா இன்றைக்கு நாம் ஏறெடுக்கிற ஜெபம். සරලව කියනවා අද අපි කරන්නව ඒක යාඥාව. நாம சொல்றோம் இல்லையா, கர்த்தர் நல்லவர் அன்புள்ளவர், நான் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா உடனே மன்னிச்சிருவார்னு අපි சொல்லிட்டு කියන උන්වහන්සේ ප්‍රේමණීයයි කරුණාවන්තම උන්වහන්සේගේ කමාව ඉල්ලුවොත් මට කමාව දෙනවා කියලා කියනවා. கர்த்தர் சொல்றார் காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், උන්වහන්සේ කියනවා මේ පඬුර මම පිළිගන්නේ නැහැ. அதை மதிக்கவே மாட்டேன் அப்படின்றாரு. උන්වහන්සේ කියන එක මම ඒක ගණන් ගන්නෙම නැහැ. சில பேர் யோசிக்கிறீங்க கர்த்தர் இப்படி எல்லாம் செய்வாரா, කී දෙනෙක් හිතනවාද උන්වහන්සේ මේවා කරයිද කියලා? இப்படி எல்லாம் செய்வாரா? මේ ලෙස කරයිද? வசனம் என்ன சொல்லுது பாருங்க. බලන්න වචනේ මොකද්ද කියන්නේ? நீதிமொழி 28:9 சொல்லுகிறது. நீதிமொழி 28:9. උපදේශ 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. දේව වචනේ නොසන්නාගේ යාඥාව බව පිළිකුලක් කියලා කියනවා. ஏன் இந்த மாதிரி ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார்? ඇයි මෙවැනි යාඥාව පිළිකුල් කරන්නේ? ஏன் இது போன்ற ஜெபங்களுக்கு பதில் வருவது கிடையாது? මෙවැනි යාඥාවේ පිළිතුරක් නැත්තේ? ஏன் அது போன்ற ஜெபங்களை கர்த்தர் வெறுக்கிறார்? එවැනි යාඥාව උන්වහන්සේ පිළිකුල් அந்த ஜெபங்கள் அருவருப்பா இருக்கு ඒ கர்த்தருக்கு. යාඥාව උන්වහන්සේ දෙන පිළිකුලක්. ஏன்னா ඇයි? கர்த்தரை அவங்க மதிக்கிறது கிடையாது. ස්වාමීන් වහන්සේ ඕන් ගරු කරන්නේ නැහැ. தேவனுடைய வார்த்தையை மதிக்கிறது கிடையாது. பாருங்க. වචනේ ගරු කොට සිතන්නේ නැහැ. தேவனை அறிகிற அறிவு இருக்கிறது. දෙවියන් වහන්සේ දැනගන්නව දැනගෙන அந்நிய ඉන්නවා. பெண்களை திருமணம் செய்ய கூடாதுன்ற அறிவு இருக்கு. අන් දෙවිවරුන් අදාන දරුවන්ව බඳින්න හොඳ නැහැ කියලා ஆனாலும் போய் திருமணம் செய்கிறார்கள். කියලා විවාහය වෙනවා. அது மட்டுமல்ல, ඒ විතරක් නෙමෙයි. இஸ்ரவேல் பெண்களை திருமணம் செய்துவிட்டு அவளை விவாகரத்து பண்ணவும் செய்கிறார்கள். ඉස්රායෙල් කාන්තාවන් විවාහ කරලා උන් දික්කසාද இந்த කරනවා. பகுதியில கர்த்தர் சொல்றார் தள்ளி விடுதலை, டிவோர்ஸை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி. උන්වහන්සේ කියන දික්කසාදි මම එපා කරනවා. அப்ப கர்த்தர் என்ன சொல்ல வர்றாரு? ස්වාමීන් වහන්සේ මොකද්ද කියන්නේ? நான் வெறுக்கிற அந்த காரியம் அந்நிய பெண்களை திருமணம் செய்வது, அதையும் நீங்க செய்றீங்க. අන් තැනැත්තියන් විවාහ කරන එක එපා කරන එකත් කරනවා උඹලා. விவாகரத்தை நான் வெறுக்கிறேன், அதையும் நீங்க பண்றீங்க. දික්කසාදි මම එපා කරන එකත් කරනවා උඹලා. இப்படி நான் சொல்ற எதையுமே நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. මෙලෙස මම කියන කිසි දෙයක් උඹලා ඇහුම්කන් දෙන්නේ නැහැ. எதையும் கேட்காம කිසි දෙයක් கடைசில ඇහුම්කන් என்கிட்டயே வந்து அழுவுறீங்க. අන්තිමට මා වෙතට ඇවිල්ලා என்ன அழுவுறாங்க? මොකක්ද අඬන්නේ? ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், ස්වාමිනේ අපිට எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. අපිට ආශිර්වාද. வாழ்க்கையில இந்த கஷ்டம் இருக்கு, ජීවිතේ මේ திருமண අමාරු. வாழ்க்கையில இந்த கஷ்டம் විවාහ இருக்கு, ජීවිතේ මේ குடும்பம் අමාරු. உடையிற மாதிரி இருக்கு, පවුල කැඩෙන්න වගේ තිබෙනවා. எங்களுக்கு பிள்ளை இல்ல ஆண்டவரே, දරුවන් නැහැ ස්වාමී. வருமானம் இல்ல ஆண்டவரே, අපිට ආදායමක් ரொம்ப නැහැ. தாழ்ந்த நிலையில இருக்கிறோம் ஆண்டவரே, පාත් තත්ත්වෙන් ඉන්නේ. எப்படியாவது எங்களை உயர்த்தும் ஆண்டவரே. කෙසේ අපි උසස් කරන්න?
அழுது 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 அந்த ஜெபத்துக்கு பதிலே வராமல் போய் விடுகிறது. යාඥාවට පිළිතුරක් නැතු වෙනවා. அருமையானவர்களே, தேவனை அறிகிற அறிவு எதற்காக? සෙනෙවන්තනේ දෙවියන් වහන්සේව දැනගන්නව දැන ගැනීම කුමක් පිණිසද? அந்த அறிவை பெற்று அந்த அறிவின்படி நாம் வாழ்வதற்காக. ඒ දැන ගැනීම ලබාගෙන ඒ දැන ගැනීම අනුව අපි ජීවත් වෙන්න ඕනේ. அந்த அறிவு வரும்போது எது ஆண்டவருக்கு பிடிக்கும் எது ஆண்டவருக்கு பிடிக்காத நமக்கு விளங்குது பாருங்க. ඒ දැන ගැනීම එන මොහොතේදී අපි දන්නවා උන්වහන්සේ කැමති දේ මොකද්ද අකමැති දේ මොකද්ද? அந்த அறிவு வரும்போது ஒரு பலன் உண்டாகிறது. ඒ දැන ගැනීම එන මොහොතේ අපිට යම් බලයක් ලැබෙනවා. இவங்களுக்குள்ள அவங்களுக்கு விவரம் தெரியுது, ஆனா அந்த அறிவு வரல. මොවුන් තුල දැනුමක් තිබෙනවා. මේක බලයක් එනවා දැනුමක් නැහැ. அந்த அறிவு இல்லாதனால பலன் இல்ல. දැනුම නැති නිසා බලය නැහැ. அந்த அறிவு இல்லாதனால விசுவாசம் இல்ல. දැනුම නැති නිසා හැදෙilla නැහැ. ஆகவே எதையோ ஒண்ணு செய்து வாழ்க்கையில மாட்டிக்கிறாங்க. මොකක් හෝ එකක් කරලා ජීවිතේ යම් දෙයකට පැටලෙනවා. இன்னைக்கு விசுவாசியுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. අද හැදෙලිවන්තයන්ගේ ජීවිතේ පොඩ්ඩක් කල්පනා எத்தனை කරන්න. பேர் கண்ணீர் வடிக்கிறார்கள். ඕ හැදෙලිවන්තයන් කඳුළු අලනවා. அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே எவ்வளவு நான் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன், ස්වාමීන් වහන්සේ මෙච්චර නිරාරකල යාඥා என் කළා. ஜெபத்துக்கு பதிலே வராதா? මගේ යාඥාවට පිළිතුරක් නැද්ද? கர்த்தர் சொல்றார், என்னை கனம் பண்ணு, நான் உன்னை கனம் මේ பண்ணுவேன். ස්වාමීන් වහන්සේ කෙනා මාව ගරු කරන්නව මම ගරු කොට அதுதான் அருமையானவர்களே, தேவனை அறிகிற அறிவு நமக்கு வேணும். එනිතා සෙනෙවන්තිනේ දෙවියන් වහන්සේව දැනගන්නව දැන ගැනීම අපිට ඕනේ. வாழ்க்கையெல்லாம் கண்ணீர் வடிக்க வேணுமா அல்லது வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும்? ජීවිතේ කඳුළු අලන්න ඕනේද? ජීවිතේ ආශිර්වාදය ලබන්න ඕනේද? நிறைய வாலிப பிள்ளைகள் இங்க இருக்கீங்க. බොහෝ තරුණ තරුණියන් ඉන්නවා. கர்த்தரை அறிகிற அறிவில வளருங்கள். ස්වාමීන් වහන්සේව දැනගන්නව දැන ගැනීමෙන්ම වැඩි වෙන්න. அப்பதான் வாழ்க்கையில சரியான முடிவுகளை எடுக்க முடியும். ඒ විට ජීවිතේ හරි තීරණ ගන්න පුළුවන්. அவர் என்ன விரும்புகிறார் என்பதை அறிந்து முடிவு எடுக்க முடியும். එයාගේ කැමැත්ත මොකද? ඒ කැමැත්ත දැනගෙන තීරණයක් ගන්න පුළුවන්. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? එසේ නැත්නම් මොනවද වෙන්නේ? நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு முடிவை எடுத்துருவோம். අපේ ඉතුමතර මොකක් හරි තීරණයක් ගන්නවා. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விசுவாசி பாருங்க, சபையில கொயர்ல எல்லாம் பாடுவாங்க. මම දන්න හොඳ ඇදෙලිවන්තයෙක් සභාවේ කොයර් එකේ ගීතිකවල් ගායනා කළා. நல்ல தாளந்து பெற்ற ஒரு பெண் හොඳ ඇකියාවල් ඇති කාන්තාවක් போய் விசுவாசி இல்லாத இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ඇදෙයිලි නැති කෙනෙක් විවාහය වුණා. அவர் கொஞ்சம் ஃபேமஸ் மியூசிக் ஃபீல்ட்ல எல்லாம். ඔව් මියුසික් වලට ඉතා ප්‍රසිද්ධ කෙනෙක්. ஆனா இது வரைக்கும் வாழ்க்கையில பிரச்சனைகள், නමුත් මේ දක්වා ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. සැනසීමක් නැති ජීවිතයක්. அவங்களுடைய அம்மா ஃபோன் பண்ணி புலம்புவாங்க என்கிட்ட. මව කෝල් කරලා அது தயவு செய்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. කරුණාකර එයා උදෙසා යාඥා කරන්න. நான் மற்றவங்கள மாதிரி நான் ஜெபம் பண்றேன் கர்த்தர் செய்வாருன்னு சொல்ல முடியல என்னால. මට අනිත් අය මට කියන්න බෑ මම යාඥා කරන ස්වාමීන් වහන්සේ කරා කියලා කියන්න ஏன்னா බෑ. வார்த்தை தெளிவா சொல்லுது, அவரை கனம் பண்ணா கர்த்தர் கனம் பண்ணுவார். මේ වචනේ පැහැදිලි කරන මට ගරු කරන්නව இதுக்கு මම என்ன, ගරු කරනවා. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு? මෙවැනි ප්‍රශ්න මොකද්ද විසඳුම? உண்மையிலேயே எனக்கு தெரியல, கர்த்தர் தான் தீர்வு கொடுக்கணும். ඇත්තේ මම දන්නේ නැහැ. ස්වාමීන් වහන්සේ විසඳුම දෙන්න ඕනේ. அவங்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் இல்ல, උන්ට මුදලට අඩුවක් නැහැ. வசதிக்கு பஞ்சம் கிடையாது, සැප පාසුකමට අඩුවක් නැහැ. தாளந்துக்கு பஞ்சம் கிடையாது. කියන්නේ තලන්තවල ඇකියාවලට අඩුවක් නැහැ. நல்லா பாடுவாங்க, හොඳට ගායනා කරනවා. ஆனா வாழ்க்கையில நிம்மதி கிடையாது. ජීවිතේ සැනසීමක් பணம் இருக்கு ஆனா நிம்மதி இல்ல. සැනසීමක් නැහැ. මුදල් ஒரு ரெஸ்ட்லெஸ் லைஃப் பாருங்க. ඉතා කියන්නේ අර දුක්බර ජීවිතය. இளைப்பாறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை. කියන්නේ නිශ්චලතාවයක් නිවාඩුවක් නැති ජීවිතයක්. நிறைய விசுவாசிகள் இன்னைக்கு அப்படிப்பட்ட இளைப்பாறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து අද கொண்டிருக்கிறார்கள். ගොඩාක් ඇදිලිවන්ත මෙවැනි සැනසීමක් නැති ජීවිතයක් ජීවත් ஒருவேளை වෙනවා. நீங்க இதுவரைக்கும் அறியாமல் அப்படி செய்திருக்கலாம். සමහර මෙතෙක් ඔබ දන්නේ නැතුව කරන්න ඇති. அப்படி செய்திருந்தா கர்த்தர்கிட்ட நீங்க ஒப்புரவாகணும் ඔබ பாருங்க. එහෙම එසේ කරලා හිටියොත් ඔබ ස්වාමීන් වහන්සේම දැන් එක ඉවසුමකට එන්න එකඟතාවයට එන්න. அவர்கிட்ட திரும்பி வரணும், ஆண்டவரே தெரியாம நான் செஞ்சிட்டேன், උන්වහන්සේට ඇරෙමු ස්වාමීනි මම දන්නේ නැතුව කරා. என்னை மன்னியும். මට කමා වෙන්න. ஏன்னா இந்த விஷயத்துல நம்ம சரிப்படலன்னு சொன்னா நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வர முடியாது. මේ ස්ථානේ අපිව අදාගත්තේ නැත්නම් අපේ යාඥාවල පිළිතුරක් නැහැ. நீங்களே உங்களை சுற்றி உள்ள கிறிஸ்தவங்களை பாருங்க. ඔබ වටා ඉන්න කිතුණුවන් දිහා බලන්න ඔබ. அவங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வர மாதிரியே இருக்காது. බලන්න උන්ගේ ජීවිතේ ප්‍රශ්න වලට පිළිතුරක් එන වගේ පේන්නේ නැහැ. குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சண்டை, පවුල තුල කොයි මොහොතේ වල රණ්ඩු. காரணமே இல்லாம சண்டை இருக்கும். හේතුවක් නැතුව රණ්ඩු. குடும்பத்திற்கு பிரச்சனைக்கு தீர்வே தெரியாது. පවුලේ ප්‍රශ්නෙට විසඳුමක් දන්නේ නැහැ. காரணம் என்ன? හේතුව ඇයි? கர்த்தர் அவங்களை குறிப்பா ஆசீர்வதிக்க முடியல. ඇත්තෙම ස්වාමීන් වහන්සේ කෙටියෙන් කිව්වොත් උන්ට ආශිර්වාද කරන්න බෑ. ஆண்டவருடைய கிருபையினால வாழ்க்கை அப்படியே போய்கிட்டு இருக்க தவிர ஆசீர்வாதமான வாழ்க்கை அங்கு இல்லை. උන්වහන්සේගේ කරුණාවෙන් ජීවිතය ඔය යනවා.
නමුත් ආශිර්වාදමත් ජීවිතයක්. வேதம் சொல்லுகிறது தங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள் பலன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். ආමෙන්. දේ වචනේ කියන උන්වහන්සේව දැනගත්තා වූ සෙනග ඔවුන් බලය ලබලා ඒ අනුව වැඩ කරනවලු. தேவனை அறிகிற அறிவு ராகாபுக்கு ரட்சிப்பை கொடுத்தது. බලන්න දෙවියන් වහන්සේව දැනගන්නව දැනගැනීම ආගාබ්ට ගැලෙව ලැබුණා. தேவனை அறிகிற அறிவு சாராளுக்கு பிள்ளையை கொடுத்தது. සාරාල්ට දෙවියන් වහන්සේ දැනගන්නව දැනගැනීම දරුවෙක් ලැබුණා. 90 வயது பெண்ணுக்கு பிள்ளையை கொடுத்தது. බලන්න වයස 90 කාන්තාවකට දරුවෙක් ලැබුණා. தேவனை அறிகிற அறிவு இருந்தும் அதை மதிக்காமல் போன இந்த ஜனங்களுக்கு வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள். බලන්න දෙවියන් වහන්සේව දැනගන්නව දැනගැනීම තිබුණත් ඒකට කීකරු උනේ නැති නිසා අඬාගෙන ජීවත් වෙනවා. எத்தனை பேருக்கு இது வரைக்கும் சொன்ன காரியங்கள் விளங்குச்சு? කී දෙනෙක් මම මේ මොහොත දක්වා කතා කළදී තේරුණාද? ஆமென். ආමෙන්. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? අපි ඇස් පියාගෙන අපි යාඥා ரொம்ப முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். අපි ඊට වැදගත් මොහොතකට இன்னைக்கு நீங்க தான் ஒரு தீர்மானம் எடுக்கணும். අද ඔබ තීරණයක් ගන්න. என்ன தீர்மானம்? මොකද තීරණේ? நான் தேவனை அறிகிற அறிவில் வளருவேன். මම දෙවියන් වහන්සේව දැනගන්නව දැනගැනීමෙන් இந்த වැඩෙනවා. இஸ்ரவேல் ஜனங்களை போல முட்டாள்தனமா எதையாவது செஞ்சுட்டு வாழ்நாள் முழுவதும் அழுவதற்கு நான் தயாரா இல்ல. ඊශ්‍රායෙල් සෙනග වගේ මෝඩකමින් මොකක් හරි කරලා ජීවිතයේ මුළුල්ලේම අඬාගෙන ඉන්න කැමති නෑ. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். අද ඔබ තීරණයක් ගන්න. சாராளை போல ஒரு தீர்மானம் எடுங்கள். සාරාල් වගේ තීරණයක් ගන්න. கர்த்தர் எனக்கு எவ்வளவு செஞ்சிட்டாரு. ස්වාමීන් වහන්සේ මට ගොඩාක් இது வரைக்கும் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டாரு. මෙතෙක් කිව්ව දේවල් කළා. இது வரைக்கும் சொன்ன எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். මෙතෙක් කිව්ව හැම දෙයක්ම කළා. இந்த காரியத்தையும் அவர் செய்வார். මේ දේත් උන්වහන්සේ කරයි. இதையும் அவர் செய்வார். මේ දේත් කරයි. இதையும் அவர் செய்வார். මේ දේත් උන්වහන්සේ இதையும் அவர் செய்வார். මේ දේත් කරයි. ஹalleluya. 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 ஸ்தோத்திரம். ஸ்துதி. ஸ்தோத்திரம். ஸ்துதி. ஹalleluya. 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 பிள்ளைகளை பற்றி நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. දරුවන් ගැන ඔබ දුක් වෙනවා. உங்களை நடத்தினவர் உங்களை விட கோடி மடங்கு சிறப்பாக உங்கள் பிள்ளைகளை நடத்துவார். ඔබට ඔබව ගෙනියන දැනුත් වහන්සේ ඔබගේ දරුවන්ව කෝටි ගණනකට වඩා ඉතා හොඳින් ගෙනිය උන්වහන්සේ. ஓரலவா ஷந்தரவா රේකන රාමා ஹalleluya. ரேகாபா ஹalleluya. லாராகாபா. கர்த்தர் உண்மையுள்ளவர். උන්වහන්සේ கர்த்தர் உண்மையுள்ளவர். විශ්වාසවන්තයි. அவர் உங்களுக்கு சொன்னதை அவர் செய்வார். උන්වහන්සේ ඔබට කිව්ව දේ அவர் කරනවා. உங்களுக்கு சொன்னதை அவர் செய்வார். උන්වහන්සේ ඔබට කිව්ව அவர் දේ உங்களுக்கு කරනවා. சொன்னதை அவர் செய்வார். උන්වහන්සේ ඔබට කිව්ව දේ உங்கள் කරනවා. சூழ்நிலையை பார்க்காதீங்க. ඔබගේ වාතාවරණය බලන්න செத்து එපා. போன சரீரத்தை பார்க்காதீங்க. මැරිච්ච ශරීරය බලන්න එපා. செத்து போன கர்ப்பத்தை பார்க்காதீங்க. මැරීර තුන කුසේ දෙස බලන්න එපා. ஐயோ வேலை இல்லாம இருக்கேன்னு அதை අනේ பார்க்காதீங்க. වැඩ නැති නැතුව ඉන්න ඒකට බලන්න එපා. ஓ கர்த்தர் சொன்னால் அதை செய்வார். උන්වහන්සේ කිව්වොත් ඒ දේ කරනවා. கர்த்தர் சொன்னால் செய்வார். උන්වහන්සේ කිව්වොත් කරනවා. நீங்கள் அதற்கு ஏற்றபடி செய்யுங்கள். ඔබ ඒ අනුව කරන්න. ஹalleluya. 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 நீங்க எடுக்க வேண்டிய ஒரே தீர்மானம் இதுதான். ඔබ ගන්නව එකම තීරණය මේකයි. நான் கர்த்தரை அறிந்து கொள்ளுவேன். මම උන්වහන්සේව දැනගන්නවා. பலன் கொள்ளுவேன். බලය ලබනවා. அதற்கேற்றபடி செய்வேன். ඒ අනුව කරනවා. ஹalleluya. 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 rekala ria la rakabala. ஓ ரபாலா kabala rabala raba. ஹalleluya. Hallelujah. 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 Glory Lord. Hallelujah. மகிமை மகிமைய வேவா. ஓ hallelujah. மகிமைய வேவா. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஆண்டவரே அநேகருக்குள்ள அந்த பலனுக்காக ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේ புது අපගේ பலன் ගොඩාක් දේ තුළ உண்டாவதற்காக අලුත් ஸ்தோத்திரம். බලය අලුත් ජවය ඇති වෙන නිසා ස්තුති. உம்மை விசுவாசிக்க செய்கிறதுக்காக ඔබව ஸ்தோத்திரம். හදාන්න කරන නිසා ස්තුති. நிறைய பேருடைய நிலைமை சாராளுடைய நிலைமையை போல இருக்கு. බොහෝ දෙනෙක්ගේ තත්ත්වය සාරාල්ගේ තත්ත්වෙමින් තිබෙනවා. ஏன் நிலைமை மாறுமா? මගේ තත්ත්වය වෙනස් ஓ වෙයිද? இயேசுவின் நாமத்தில் அது மாறுகிறது. යේසුස්ගේ නාමයෙන් ඒ තත්ත්වය වෙනස් වෙන නිසා ස්තුති. சூழ்நிலைகள் மாறுகிறதுக்காக ஸ்தோத்திரம். වාතාවරණය වෙනස් වෙන නිසා ස්තුති. Hallelujah. 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 Thank you Hallelujah. Lord. ஸ்துதி. நன்றி ஆண்டவரே. இயேசு ஓ, ஸ்துதி. உமக்கு நன்றி. ඔබට நன்றி. ஸ்துதி. நன்றி ஆண்டவரே. ඔබට ස්තුති. Hallelujah. 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 பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ ඔබට කතා கர்த்தர் කරනවා. உங்களை பலப்படுத்தி ඔබ கொண்டிருக்கிறார். ශක්තිමත් කරනවා. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி උන්වහන්සේ கொண்டிருக்கிறார். ඔබ බලවත් කරනවා. சாராளை எண்ணி பாருங்கள். සාරාල් ගැන හිතලා බලන්න. சாராளை எண்ணி பாருங்கள். සාරාල්ව සිතන්න. இங்க உட்கார்ந்து
சூழ்நிலையை யோசிச்சுட்டு இருக்காதீங்க. මෙතන ඉඳලා වාතාවරණය බලන්න එපා. வீட்டுக்கு போன பிற்பாடு சூழ்நிலையை யோசிச்சுட்டு ගෙදර இருக்காதீங்க. ගිහිල්ලා වාතාවරණය බලන්න එපා. தேவனை எண்ணி பாருங்கள். එවියන් වාසය සී කරන්න. சாராளை எண்ணி பாருங்கள். සාරාල්ව හිතන්න. சாராளை எண்ணி பாருங்கள். සාරාල් ගැන හිතන්න. அவரை போல நீங்களும் ඒ விசுவாசியுங்கள். වගේම ඔබත් අදහන්න. ஹalleluya. හalleluya හalleluya. Thank you Jesus. ස්තුති ජේසු. Hallelujah. Mighty Lord. ஸ்தோத்திரம். ස්තුති ஸ்தோத்திரம் ජේසු. ஆண்டவரே. ස්තුති තාත්තේ. Oh hallelujah. හalleluya. ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை උන්වහන්සේ காண்பாய். කියනවා නුඹ විශ්වාස කළොත් උන්වහන්සේගේ මහිමේ Oh දකිනවා. hallelujah. Thank you Lord. இன்னைக்கு இப்போ நிறைய பேரால அது விசுவாசிக்க முடியல பாருங்க. ස්වාමිනේ இது எப்படி நடக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. මේක කොහොමද සිදුවේ කියලා ඔබ කල්පනා කරනවා. இது எப்படி நடக்கும்? මේක කොහොමද සිදුවේ? இது எப்படி என் வாழ்க்கையில நடக்கும்? මේක කොහොමද මගේ ජීවිතේ ඉටු වෙන්නේ? எப்படி நடக்கும் நீங்க யோசிக்காதீங்க. ඔබ කල්පනා කරන කොහොම සිදුවේ කියලා. நீங்க செய்ய வேண்டியதை மாத்திரம் நீங்கள் செய்யுங்க. ආමේන්. ඔබ කළ යුතු කළ දේ කරන්න ඕන දේ පමණක් කරන්න ඔබ. நீங்க என்ன செய்யணுமோ அதை மாத்திரம் நீங்க செய்யுங்க. ඔබ කරන්න ඕන කොටස කරන්න. நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யுங்க. ඔබ කළ යුතු දේ කරන්න ඔබ. நீங்க செய்ய வேண்டியது என்ன? ඔබ කරන්න ඕන මොකද්ද? கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள். උන්වහන්සේව දැනගන්න. பலன் கொள்ளுங்கள். බලය ලබන්න. என்ன செய்யணும்னு கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். කරන්න ඕන දේ උන්වහන්සේ ඔබට පෙන්වනවා. கர்த்தர் வாசல்களை உங்களுக்காக திறப்பார். උන්වහන්සේ ඔබ දෙසා දොරවල් විවෘත කරනවා. சரியான ஆட்களை உங்கள் வழியில கொண்டு හරි வருவார். මනුෂ්‍යයන් ඔබගේ මාර්ගයේ ගේනවා. அவங்கலாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி உங்க பார்வை விட்டு மறைஞ்சு போயிருப்பாங்க. සමහර වසර ගණනාවක් තිස්සේ නුඹලා ඔයගොල්ලන්ගේ බැල්මේ අය අමතක වෙන්න ඇති. திடீர்னு கண்ணு முன்னாடி வந்து நிப்பாங்க. ෂණේන් ඔබේ දැස් ඉදිරියේ அவர்கள் மூலமாய் கர்த்தர் வாசலை திறப்பார். ඔවුන් තුලින් දොරවල් විවෘත කරනවා. முன்பின் அறியாதவர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள். ඔබ දැන නොගත් අය ඔබට උදව් කරන්න එනවා. அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනේ ඔබ எப்படி කරා. நடக்கும்னு மட்டும் ඔබ யோசிக்காதீங்க. හිතන්න මේක කොහොමද සිදු වෙන්නේ කියලා. கர்த்தர் சாராள பார்த்து கேட்டார், සාරල්ව බලලා උන්වහන්සේ ඇසුවා. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ස්වාමීන් වහන්සේට කළ கர்த்தரால் නොහැකි ஆகாத දෙයක් නැහැ. காரியம் உண்டோ? ස්වාමීන් වහන්සේ කළ නොහැකි දෙයක් கர்த்தரால் නැහැ. ஆகாத காரியம் உண்டோ? ස්වාමීන් වහන්සේට කළ නොහැකි දෙයක් නැහැ. மோசே கேக்குறான், ஆண்டவரே, මෝසේ අසනවා. இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு எப்படி நீர் மாம்சம் சாப்பிட கொடுப்பீர்? මෙච්චර ලක්ෂ ගණන් සෙනගට කොහොමද මස් දෙන්නේ? கர்த்தர் கேட்டார், கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ மோசே? උන්වහන්සේ කිව්වා මෝසේ උන්වහන්සේගේ අත කෙටි වෙලාද? கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ? උන්වහන්සේගේ අත කෙටි වෙලාද? கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ? උන්වහන්සේගේ අත කෙටි වෙලාද? அருமையானவர்களே, கர்த்தருடைய கை குறுகி இல்லை. උන්වහන්සේගේ අත කෙටි அந்த වෙලා නැහැ. கரம் உங்களுக்காக வேலை ඒ දෑත செய்கிறது. ඔබ උදෙසා තිබෙන්නේ. அந்த கரம் உங்களுக்காக வேலை ඒ செய்கிறது. දෑත ඔබ උදෙසා වැඩ அந்த කරනවා. கரம் உங்களுக்காக வேலை ඒ செய்கிறது. දෑත ඔබ උදෙසා වැඩ කරනවා. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். හalleluya. ஆண்டவர் ரொம்ப ஸ்பெசிபிக்கா பேசிட்டு இருக்காரு அருமையானவர்களே. උන්වහන්සේ තා සිහින් නඩෙන් කතා කරගෙන ඉන්නවා. ஹalleluya. රිකා ஓ බාලා ஸ்தோத்திரம். ரேஹலா ස්තුති லேதானா ரபா பாபா. රිකාලා ஓ රකා ரபா கபா பாபா பாபா. රිබාලා රකා බාලා රබා ரபாதாதி ஹக்கா රේයාලා රිකාලා ஓ ரபிஷாலா ரபா ரபா. රේකාලා රමා ஹalleluya. රබානි ஹalleluya. රේකාලා රකා බාලා. Thank you Lord. ස්තුති நன்றி ජේසු. ஆண்டவரே. ස්තුති තාත්තේ. வழக்கமான பிரசங்கம் பண்ணிட்டு உட்கார்ந்துருவேன். මම සාමාන්‍යයෙන් දේශනා කළ වාඩි වෙනවා. ஆனா எனக்கு இன்னைக்கு உட்காரணும்னு தோணல சிலர். අද මට වාඩි වෙන්න කියලා හිතෙන්නේ නැහැ. தொடர்ந்து இந்த காரியங்களை பேச ස්වාමීන් වහන්සේ මොකක්කෝ කතා කරගෙන ඉන්නවා. Hallelujah. රේකා බාලා රේයාලා රමා வா வா வா. රේකාලා රකබා රේයාලා රිකබාලා ஓ රේබාලා රේකාලා රේකබාලා රබා රිකබාලා රබා. ஓ ஸ்தோத்திரம். ස්තුති තාත්තේ. உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் மெய்யாக உங்களை நேசிக்கிறார். සැබෑවෙන් උන්වහන්සේ ඔගලන්ට ප්‍රේම කරනවා. கர்த்தர் மெய்யாகவே உங்களை சிநேகிக்கிறார். සැබෑවෙන් උන්වහන්සේ ඔබට ආදරය කරනවා. கர்த்தர் மெய்யாகவே உங்களை சிநேகிக்கிறார். සැබෑවෙන් උන්වහන්සේ ඔබට ආදරේ. ஒரு நாள் அவருடைய அன்பை சந்தேகப்படாதீங்க. උන්වහන්සේගේ ප්‍රේමේ සැකසිතන්න එපා. நான் கஷ்டப்படுற நேரத்துல எங்க போயிட்டீங்க ஆண்டவரே? මම දුක් විඳින මොහොතේ ඔබ කොහෙද ගියේ? இவ்வளவு
இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறேன்னு எங்க போயிட்டீங்க? මම කඳුළු සලන ඔබ කොහෙද ගියේ? கர்த்தர் எங்கேயும் போலங்க. ස්වාමීන් වහන්සේ කොහෙද ගියේ? உங்களோடு கூடவே இருக்கிறார். ඔබ අසලයි ඉන්නේ. உங்களோடு கூடவே ඔබ இருக்கிறார். තුලයි ඉන්නේ. உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ ඔබ සාදමින් ඉන්නවා. உங்களை வணைந்து கொண்டிருக்கிறார். ඔබව සාදමින් ඉන්නවා. ஏற்ற நேரத்தில் அவருடைய கரம் உங்களை සුදුසු உயர்த்துவதை වෙලාවේ பார்ப்பீர்கள். උන්වහන්සේගේ දෑත් ඔබව උසස් කරනවා. Hallelujah. රේකාබාලා. Thank you Jesus. ස්තුති Thank you, තාත්තේ Lord. ස්තුති Oh, යේසු Ralaba, තාත්තේ Shanta, Raba, Kaba, රේකාලා රියාලා Oh, glory. රේකාබාලා மகிமை மகிமை මහිමය மகிமை. මහිමය වේවා ඔබට Rele shidana makaba, රේයාලා baba, baba. රාකාබාලා Oh, Rala diha. රියාලා රිකාබාලා රබා. Thank you Jesus. Thank you Lord. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். අපි ඔක්කොමල දෑත ඔසවගෙන කියමු. ஆண்டவரே என்னை நேசிக்கிறதுக்காக உமக்கு ස්වාමිනී ඔබ මට ප්‍රේම කරන නිසා ස්තුතියි. මට ඔබ ප්‍රේම කරන නිසා ස්තුතියි. அவரை பார்த்து சொல்லுவோமா? උන්වහන්සේ දෙස බලලා කියමු. இயேசுவே ජේසුනි உம்முடைய அன்புக்காக நன்றி. ඔබගේ ප්‍රේමය නිසා ස්තුතියි. உம்முடைய அன்புக்காக நன்றி. ඔබගේ ප්‍රේමය නිසා ස්තුතියි. மெய்யாகவே நீர் என்னை சிநேகிக்கிறீர். සැබෑවෙන් ඔබ මට ආදරේ. மெய்யாகவே என்னை சிநேகிக்கிறீர். සැබෑවෙන් ඔබ මට ආදරේ කරනවා. உம்முடைய உயிரையே எனக்காக ඔබගේ தந்திருக்கிறீர். ජීවිතේ මාව දෙසා மற்ற දුන්නා. எல்லாவற்றையும் எனக்கு அருளாது අනික இருப்பது සියල්ල எப்படி? නොදී සිටිනේ කොහමද? Thank you Lord. රේකාබාලා எப்பெல்லாம் பிசாசு சந்தேகத்தை விதைக்கிறானோ, යක්ෂයා සැකය කඩන්න. எப்பெல்லாம் பிசாசு இது உனக்கு கிடைக்காது என்று சொல்லுகிறானோ, යක්ෂය කියනවාද මේ දේ ඔබට ලැබෙන්නේ නැහැ කියලා හිතනවාද? எப்பெல்லாம் பிசாசு இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில நிறைவேறாது என்று சொல்லுகிறானோ, යක්ෂයා කියනවාද මේ වචන ඔබගේ ජීවිතේ සිදු වෙන්නේ නැහැ කියනවාද? அந்த பிசாசை பார்த்து பேசு. යක්ෂයා බලලා කතා කරන්න. ஓ, மெய்யாகவே தேவன் என்னை සැබෑ சிநேகிக்கிறார். දෙවියන් වහන්සේ මට ආදරේ. மெய்யாகவே தேவன் என்னை සැබෑවෙන් சிநேகிக்கிறார். දෙවියන් වහන්සේ මාව ආදරේ. மெய்யாகவே தேவன் என்னை சிநேகிக்கிறார். මට ආදරේ කරනවා. Hallelujah. හalleluya. Thank you Lord. ස්තුතියි. பிதாவே உமக்கு நன்றி. පියාණෙනි ඔබට ස්තුතියි. உம்முடைய அன்பில் இளைப்பாறுகிறோம் ஆண்டவரே. ඔබගේ ප්‍රේමය අපි සැනසෙනවා. இந்த உலகத்துல எந்த பக்கம் திரும்பினாலும் இளைப்பாறுதல் இல்ல. ලෝකේ කොයි පැත්තට ඇරුණොත් සැනසීමක් නැහැ. உம்முடைய அன்பில் இளைப்பாறுகிறோம். ඔබගේ ප්‍රේමය තුල உம்முடைய සැනසෙනවා. அன்பில் இளைப்பாறுகிறோம். ඔබගේ ප්‍රේමය තුල உம்முடைய அன்பில் සැනසෙනවා. இளைப்பாறுகிறோம். ඔබගේ ප්‍රේමය තුල සැනසෙනවා. எங்கள் இயேசு யார் என்பது எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. යේසු කවුද කියලා අපි දන්නවා. ஓ, நீர் எங்களை சிநேகிக்கிறீர். ඔබ අපිට ආදරේ. எங்களை மெய்யாகவே சிநேகிக்கிறீர். සැබෑවෙන් ඔබට ආදරේ අපිට. Hallelujah. හalleluya. Oh Lord, we rest in that. ආශිර්වාද. We rest in that Lord. ඔබ அதிலே நாங்கள் இளைப்பாறுகிறோம். අපි ඒ තුලින් உம்முடைய அன்பிலே இளைப்பாறுகிறோம். ප්‍රේමය තුල உம்முடைய සැනසෙනවා. அரவணைப்பிலே இளைப்பாறுகிறோம். ඔබගේ වැළඳ ගැනීමෙන් සැනසෙනවා. ஒவ்வொருவருக்கும் ஊழியம் செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். එකින් එක්කෙනාට සේවය කළ නිසා ස්තුතියි. பெரிய காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்திருக்கிறீர். එකින් එක්කෙනාගේ ජීවිතේ මහත් දේවල් කළා. ஏற்ற காலத்துல அவைகள் விளங்குகிறதுக்காக සුදුසු ஸ்தோத்திரம். කාලේවා දකින්න නිසා ස්තුතියි. இந்த திருச்சபையை ஆசீர்வதிக்கிறேன். සභාව ආශිර්වාද කරනවා. சபையின் போதகரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். සභාවේ එන්නේරාව භාර්යාව දරුවන්ට ආශිර්වාද කරනවා. உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. ආශිර්වාදයේ සම්පූර්ණ වේවා. நிறைவாய் உண்டாயிருப்பதாக. ආශිර්වාදයේ සම්පූර්ණත්වයට ஓ, පැමිණේවා. இன்னும் அளவற்ற அன்பினாலே நிரப்புவீராக. තවත් ඔබගේ ප්‍රේමෙන් පුරවන්න. அளவற்ற கிருபையினால் நிரப்புவீராக. ඔබගේ නිම්නැති ප්‍රේමෙන් පුරවන්න. அளவற்ற அபிஷேகத்தினால் உம்முடைய தாசனை නිම්නැති நிரப்புவீராக. ඔබගේ දාස්‍යව ආලේපෙන් පුරවන්න. රේඛාබාලා යාලා රේඛාබාලා රබා. ஓ, ரபாலபா. ஹalleluya. Thank you Lord. ஹalleluya. இந்த சபையோடு இந்த தாசனோடு நீர் இருந்து செய்ய போகிற காரியங்களை எல்லா கண்களும் காணுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. මේ දාසයා සමග මේ සභාව සමග ඉඳලා කරන්න යන දේ හැම දැසක්ම දකින්න යනවා තාත්තේ. ஹalleluya. நீர் மோசேயிடம் சொன்னதை இயேசுவின் நாமத்திலே நான் கூறுகிறேன். ජේසුස්ගේ නාමයෙන් මම ප්‍රකාශ කරනවා. நீர் மோசேயிடம் சொன்னதை கூறுகிறேன் මම ஆண்டவரே. මෝසේස්ට කිව්වේ දේ මම ප්‍රකාශ කරනවා. உன்னோடு கூட நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் මම இருக்கும். නුඹ සමග ඉඳලා කරන්න යන දේ ඉතා බලවත්ව තිබෙනවා. Hallelujah.
Hallelujah. ஓ, நீர் பெரிய காரியங்களை ඔබ செய்கிறீர். මාර්ගය කරනවා. இதுவரை இல்லாத அறுவடை, මේ මෙතෙක් නැති අස්වැන්න. இதுவரை இல்லாத அறுவடை, මෙතෙක් නැති අස්වැන්න. இதுவரை இல்லாத அறுவடை මෙතෙක් නැති අස්වැන්න. இயேசுவின் நாமத்தில் உண்டாகுது. යේසුස්ගේ නාමයෙන් ඇති වේවා. ஹalleluya. රේකාලා රයලා. இந்த அறுவடையை யாராலும் தடுக்க முடியாது. ඒ අස්වැන්න කිසි කෙනෙක් இந்த බාධා இந்த කරන්න බෑ. அறுவடையை தடுக்கிற சக்தி பாதாளத்திலே கிடையவே ආමේන්. கிடையாது. ඒ අස්වැන්න බාධා කරන්න නිරේවත් Hallelujah. බලයක් නැහැ. ஹalleluya. රේකාලා රයලා රබා. ஹalleluya. රේකාබාලා. நீர் அழைத்த உம்முடைய தாசன் ஆண்டவரே. ඔබ කැඳෙව උදාසයා. நீர் அழைத்த உம்முடைய தாசன். ඔබ කැඳෙව ඔබගේ நீர் දාසයා. அபிஷேகம் பண்ணி நம்முடைய தாசன் ඔබ ஆண்டவரே. ආලේප කළ ඔබගේ මේකරුවා. அவருடைய பிரயாசங்களை அறிந்திருக்கிறீர். ඔහුගේ වේස ඔබ දකිනවා. இதுவரை இல்லாத பலன் உண்டாவதாக. මෙතෙක් නැති ඵලදාව ඇති கர்த்தர் அப்படி වේවා. செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ස්වාමීන් ඔබ එලෙස කරන නිසා கர்த்தர் ඔබට அப்படி செய்கிறதுக்காக ස්තුතියි. ஸ்தோத்திரம். ඔබ උසස් කරන නිසා ස්තුතියි. Thank you Lord. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். යේසුගේ නාමයෙන් ඔබගේ දරුවන් ආශිර්වාද. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. යේසුස්ගේ නාමයෙන් පියාණෙනි. ஆமென். ආමේන්. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஆமென். සියලු දෙනෙක් තුල කියමු. ආමේන්. Hallelujah. God bless you. දෙවියන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරයි.